Hello. Hello. Hello everyone. So, hi da pasangla. எல்லாரும் இங்க இருக்கீங்களா? Hello everyone. So, hi everyone. Yes. யாடா பசங்களா இப்போ கிளாஸா? இப்போ கிளாஸ் தான். ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு 12th கிளாஸஸ் வந்திருக்கோம். பட் என்ன தெரியுமா, 12th கிளாஸஸ் எடுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி லைட் இன்ட்ரெஸ்ட் வேணும்ல. சரியா, உனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போகக்கூடாது, எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் போகக்கூடாது. கரெக்டுங்களா? அப்போது நம்ம யோசிக்கும் போது என்ன சொல்லலாம், இன்றைக்கி நம்ம உருப்படியாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளோ மார்க்ஸ் நம்ம செக்யூராக வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சரியாடா பசங்களா? ஸோ இந்த கிளாஸில் ஐ கேன் ஷார்ட்லி சே தட் உங்களுக்கு நிச்சயமாக ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்லேயும் குவார்ட்டர்லி எக்ஸாம்லேயும் இந்த ஒரு 6-5 மார்க்ஸ் இருக்குது. சரியா, இந்த சாப்டரில் மட்டும், இந்த எக்ஸசைஸில் மட்டும் 2.8 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 6-5 மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த 6-5 மார்க்ஸில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிட் டேர்ம்லையோ குவார்ட்டர்லையோ வந்துடும். சரியா? ஸோ எப்படி பார்த்தாலும் சரி 5 out of 5 மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஓகேவா? அண்ட் இந்த கிளாஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் தான். ஏன்னு சொல்லட்டா, இந்த 6-5 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ டைம் ஒரு விஷயத்தை டவுட் கேட்டாலும் நான் இங்கே நின்று சொல்லித்தர ரெடியாக இருக்கேன். சரிங்களா? பட் ஐ நீட் ஒன்லி ஒன் திங், ஸ்டெடியான ஒரு ஆடியன்ஸ். சரியா? லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்க வந்துட்டு ஹைப்பில் வந்துட்டு கவனிச்சிட்டு இருப்ப, சடனாக எல்லோரும் காணாமல் போயிடுற. ஓகேவா? டோன்ட் டூ தட். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஸ்டெடி ஆடியன்ஸாக இருங்க. சரியாடா பசங்களா? ஓகே. 6-5 மார்க்ஸ். ஸோ 6 to 7 5 மார்க்ஸ். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க சின்ன 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நம்ம பார்ப்போம். பட் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த 6-5 மார்க்ஸ். ஓகேவா? அந்த 6-5 மார்க்ஸை முடிச்சுட்டு முக்கியமான 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸை இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். இட் இஸ் 2.8. சரிங்களா? ஓகேவா எவ்ரிவன்? ஸோ வாட் எவர் இதில் ட்ரிக்னாமெட்ரி வருது, என்கிட்டயே லாஸ்ட் வரைக்கும் இருக்கிற எனர்ஜி இருக்கணும். எஸ், என்கிட்டயே எனர்ஜி இருக்கணும். ஆனால் இது என்ன தெரியுமா, ஃபிசிக்ஸோட நியூட்டன்ஸ் தேர்ட் லா எல்லா இடத்துலையும் ஒர்க் ஆகும்னு பசங்களா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்டுன்னு சொல்கிறதா? உன்னோட ஆக்ஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் என் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ என்னோட எனர்ஜி வந்துட்டு டாப் லெவலில் இருக்கிறது இட் இஸ் ஸ்பெஷலி உங்ககிட்ட இருக்குது. சரியா? ஸோ எஸ், ஐ நோ ஐம் நான் வந்துட்டு ஒரு டிபெண்டான ஒரு டீச்சர் தான், ஒரு இண்டிபெண்ட் டீச்சர் கிடையாது. லிட்ரலி என்னோட நேச்சர், என்னோட இந்த எனர்ஜி எல்லாமே வந்து சத்தியமாக ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் இருக்குடா பசங்களா. ஸோ எவ்ரி ஒன் கீப் யுவர் எனர்ஜி டு தி டாப் லெவல். சரியா? யாராவது ஒரு பக்கம் யாராவது டவுன் ஆகிற மாதிரி இருந்தாலும் டைவர்ட் யுவர் மூட்ஸ் அண்ட் வேறு ஏதாவது பேசுங்க. டன்? எஸ். ஸோ புட் யுவர் நேம்ஸ் இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்களா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். அண்ட் யாரா பசங்களா, அண்ட் ஐம் பிளானிங் ஃபார் அ பெய்ட் செக்ஷன். ஒரு பெய்ட் செக்ஷனில் முக்கியமான சாப்டருக்காக ஒரு மேரத்தானுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மேரத்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரா பசங்களா, ஃபர்ஸ்ட் சாப்டர் நடத்துனது எல்லாமே நான் உங்களுக்காக பின் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மேரத்தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் 5th சாப்டர் மேரத்தான். ஓகேவா? 5th சாப்டரில் மேரத்தானா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 5th சாப்டரில் மேரத்தான். உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் ஸ்டடியாக சொல்லிடுறேன். ஓகேவா? இந்த சண்டே வந்து மேக்ஸுக்கான ஒரு சண்டே. சரிங்களா? ஸோ இந்த சண்டே டேட் என்னடா பசங்களா? ஸோ இட்ஸ் டேட் இஸ் 7. ஓகேவா? ஸோ June 7 என்னோட ஷெட்யூலில் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? June 7 இருக்குல்ல, 7. ஓகேங்களா? இதில் செகண்ட் சாப்டரை ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் சாப்டர் யூ வில் கவர் இன் 2 hours. 2 மணி நேரத்தில் ஹோல் செகண்ட் சாப்டரை எப்படி கவர் பண்ணணும், என்னென்ன பார்க்கணும் அப்படின்ற எல்லா ஹிண்ட்ஸு டிப்ஸு எல்லாமே நான் அதில் சொல்லிடுவேன். சரியாடா பசங்களா? ஸோ செகண்ட் சாப்டர் ஒன் ஷார்ட் நம்ம பார்ப்போம் திஸ் June 7. ஓகேங்களா? பிகாஸ் ஐ ஹாவ் அ ஸ்லாட் ஃபார் மேக்ஸ், அதனால நான் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? அண்ட் அடுத்த சண்டேஸ்
அடுத்த சண்டேஸில் யூடியூப்லேயே கிளாஸஸ் இருக்குது. பட் ஐ கோ ஃபார் அ பெய்ட் மேரத்தான். நான் ஒரு பெய்ட் மேரத்தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த பெய்ட் மேரத்தானில் முக்கியமாக நான் என்ன எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா 5th சாப்டர். சரிங்களா? விச் மீன்ஸ் June 14 இருக்குல்ல, June 14. ஓகே வாடாமா? ஸோ இதில் வந்துட்டு சாலிடாக, சரிங்களா, சாலிடாக ஒரு 5 to 6 ஹார்ஸ் நம்ம மேரத்தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சாப்டர் 5ல இருந்து, சரிங்களா? எஸ்டா பசங்களா, பெய்ட் மேரத்தான் அப்படின்னா இது நம்மளோட தீமனெல்லாம் நடக்க போகுது. சாப்டர் 5ல வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் அண்ட் சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா 4 ஷேப் பற்றி படிப்பீங்க. சர்க்கிள், பாராபோலா, ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸ். சரிங்களா? இந்த 4 ஷேப்பு படிக்கிறது தான் 5th சாப்டர் ஃபுல்லாகவே. ஓகே, அதில் 2 ஷேப்பை நான் ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ சர்க்கிள் அண்ட் பாராபோலா. தீமனில் டார்கெட் ஏன் குறைஞ்சி போச்சுன்னா, சரிண்ணே நான் ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும்தான் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் எனக்கு டார்கெட்ஸே காலி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே எனக்கு என்ன டார்கெட்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியல. ஓகே, 2 கிளாஸ் போச்சுன்னா நான் செகண்ட் சாப்டரில் 2.5 வரைக்கும் நான் முடிச்சிடுவேன். ஸோ இது செகண்ட் சாப்டர் உங்களுக்கு நான் டார்கெட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பேன். யாரா பசங்களா? அண்ட் பாராபோலா. ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக நம்ம பெய்ட் June 14 அன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதை அஃபிஷியலாக நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் உங்ககிட்ட. இதில் எந்த வித சேஞ்சுமே இருக்காது. சரிங்களா? ஸோ பெய்ட் ஸ்டூடெண்ட்ஸில் யாராவது இன்னும் பெய்ட் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லிங்க்கு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. யூ கேன் ஜாயின் இட். சரியாடா பசங்களா? 5 ஹார்ஸ் தான் மேம். ஏன்னா நம்ம 5 ஹார்ஸில் என்னால் இது 2 ஹார்ஸில் கூட எடுக்க முடியும். சரியா பசங்களா? சர்க்கிள் அண்ட் பாராபோலாவை என்னால் 2 ஹார்ஸில் கூட எடுக்க முடியும். கான்செப்டை நான் சொல்லிட்டு முட்டுடலாம். பட் நான் அப்படி பண்ணணும்னு ஆசைப்படல. 5th சாப்டரை போன வருஷம் நான் எப்பயுமே 5th சாப்டர் நான் ஹரிபரியாக முடிக்க ஆசையே பட மாட்டேன். சரியாடா பசங்களா? நின்று நிதானமாக டைம் கொடுத்து இதை படித்தோம் அப்படின்னா இது ஒரு வேலையே இல்லை, இது ஒரு கஷ்டமே கிடையாது, இது ஒரு பேர்டனே கிடையாது. ஓகேவா? நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஃபார் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு மிகப்பெரிய பேர்டனாக உனக்கு இருக்க போகிறது 5th சாப்டர், 6th சாப்டர், 7th சாப்டர் அண்ட் 9th சாப்டர். சரியா? இந்த 4 சாப்டரோட 4 பாரங்கள் இருக்குது. ஓகேவா? அந்த பாரத்தில் ஒரு 25% ஆச்சு நம்ம கொஞ்சம் குறைச்சி வச்சிடலான்னு நான் சொல்கிறேன். ரைட்டாடா பசங்களா? ஸோ எவ்ரிவன் யாராவது பெய்டில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். யூ கேன் ஜாயின் இட். அண்ட் பட் செகண்ட் சாப்டர் 1 ஷாட் நம்ம யூடியூப்பில் பார்க்க போகிறோம் இந்த வாரம் சண்டே. ஓகேவாடா பசங்களா? Is it easy to understand? Yes. சரிங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? Let's begin. Okay, done. சரி, நான் சொன்ன இந்த 5 மார்க்ஸ் இந்த லைவ் 9:30 வரைக்கும் தான்டா பசங்களா. அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட நானும் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். எனக்கும் வந்துட்டு தூக்கம் வந்துடும், உனக்கும் தூக்கம் வந்துடும். சரியா? ஓகே, ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் யூ ஆல்சோ டோன்ட் ஸ்பெண்ட் இட்ரா பசங்களா. தனித்தனியாக அதில் 2 பார்ட் தான் பார்க்குறோம் மேம். எஸ், மீதி இருக்க 2 பார்ட்டை வேறு ஏதாவது சண்டேஸில் நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகே ராஜ்குமார்? ஏன்னா தனித்தனியாக பார்த்துட்டோம் அப்படின்னா யூ வில் ஹாவ் ஒரு ஸ்பெஷல் கிளாரிட்டி உங்களுக்கு வந்துடும். யார் சார்கிட்ட ஃபிசிக்ஸ்க்காக சொல்லவா? சூப்பராக நான் சொல்லிடுறேன்டா பசங்களா. ஓகே, ஏன் யார் ஃபிசிக்ஸ் சார் எடுக்க வரமாட்டாரா? ஒரே கம்ப்ளைண்டாக வருது போல். ஃபர்ஸ்ட் சாப்டர் மேரத்தான் நான் முடிச்சுட்டு ஹாசன், யூ நோ தட். ஒரு சண்டேல நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் மேரத்தான் பார்த்தோமே, ரைட்? 8 to 12 4 மணி நேரம் மேரத்தான் பார்த்தோமே. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் 2.32. சரிங்களா? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. சரிங்களா? எஸ், இதுக்கு முன்னாடி இந்த ரூட்ஸை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்டா பசங்களா. ரூட்ஸ் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? கம் ஆன் எவ்ரிவன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் சொல்லுங்கள். 1க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன ஆன்சர் வரும்?
1.4 லைவ் நான் முடிச்சிட்டேன்டா பசங்களா. முடிச்ச லைவுக்கு தான் நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டேன். அதை நீங்கள் வந்து திருப்பி ரீகால் பண்ணிக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர். சரி, 1ஓட ஸ்கொயர் ரூட் என்னடா ஆன்சர் வரும்? 1 வருமா? ரைட்டா? சரி, 1க்கு கியூப் ரூட் போட்டா 1க்கு கியூப் ரூட் போட்டா 1க்கு கியூப் ரூட் போட்டா இட் ஆப்வியஸ்லி 1. 1க்கு 4th ரூட் போட்டோம்னா 1க்கு 4th ரூட் போட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ 1. சரிங்களா? இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. என்ன மேம் கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4க்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4க்கு நீங்க ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஆன்சர் வரும்? யாடா பசங்களா? 4க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ எத்தனை ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 4ங்கிற நம்பருக்காக நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு எத்தனை ஆன்சர்ஸ் வரும்? எஸ், 2 இல்லை. யார் யார்? எனக்கு +2 ஒரு ஆன்சராகவும் -2 ஒரு ஆன்சராகவும் வரும். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னன்னா, மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ ரூட்ஸ் இருக்கோ அவ்வளோ சொல்யூஷன் வரும். சரியா? ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 சொல்யூஷன். கியூப் ரூட் அப்படின்னா எத்தனை சொல்யூஷன்? கம் ஆன் எவ்ரிவன், கியூப் ரூட் அப்படின்னா எத்தனை சொல்யூஷன்? எவ்வளோ ரூட்ஸ் இருக்கோ அவ்வளோ சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ கியூப் ரூட்ன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 3 சொல்யூஷன் வரும். 4th ரூட் அப்படின்னா 4 சொல்யூஷன் வரும். 5th ரூட் அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வரணும். சரிங்களா? ஆனால் 1க்கு மட்டும் இது எதுவுமே நம்மளுக்கு செல்லுபடி ஆக மாட்டேது. ஒரு ரியல் நம்பர், நம்மளோட ரியல் வேர்ல்டில் 1க்கு யாரை ஸ்கொயர் ரூட் எடுத்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும், கியூப் ரூட் எடுத்துக்கோங்க, 4th ரூட் யாரை எடுத்துக்கோங்க, 1ன்ற ஆன்சர் தான் வரும். கரெக்டா? பட் நாம இதை கான்ட்ரடிக்ட் பண்றோம். இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல டிஃப்ரெண்டா இருக்கு. நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம்ல பாக்குறேன். சரிங்களா? அப்போ 1க்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன்னா எனக்கு 3 ஆன்சர் வருவாங்க. சரிங்களா? அதுல நிச்சயமா ஒரு ஆள் 1, எனக்கு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னல, அதுல எப்பயுமே ஒரு ஆள் 1ஆ இருப்பாரு. சரியா? ஒருத்தர் 1, இன்னும் 2 பேர் இருப்பாங்கல்ல, அந்த 2 பேருக்கு நம்ம பேர் வச்சுக்கலாம். என்னென்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஓகே, பிசிக்ஸ்ல இந்த இது 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 பேர் என்னடா? பிசிக்ஸ்ல இதுக்கு பேர் என்ன? இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? படிச்சிருப்பீங்கல்ல, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. யூ ஸ்டடிட் இட் செகண்ட் சாப்டர், ஐ திங்க் ஸோ, பிசிக்ஸ் சாப்டர் 2 நினைக்கிறேன். இந்த சிம்பிள் என்ன படிச்சிருப்பீங்களே. சாரி மாத்திட்டேன். இது ஓம்ல இல்லை இது எங்க வரும்? இட்ஸ் ஒமேகா. பட் இது எங்கே யூஸ் பண்ணுவீங்க ஃபிசிக்ஸில்? எனக்கு மறந்து போச்சு. ஒமேகா ஃபிசிக்ஸில் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு மறந்து போச்சு. யா, இட்ஸ் ஒமேகா. பட் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு மறந்து போச்சு. சரிங்களா? அதுக்கு நம்ம பேர் வச்சுக்க போறோம். சரிங்களா? இன்னும் எத்தனை சொல்யூஷன் பசங்களா? 3 ரூட் அப்படின்னா இன்னும் 2 சொல்யூஷன் இருக்கும்ல. ஒருத்தருக்கு பேர் ஒமேகா, இன்னொருத்தருக்கு பேருக்கு ஒமேகா ஸ்கொயர். ஓகேவாடா பசங்களா? இப்படி நம்ம பேர் வச்சுக்கிறோம். சரிங்களா? இதே 1க்கு நான் 4th ரூட் எடுத்தேன் அப்படின்னா, 1க்கு 4th ரூட் எடுத்தேன்னா 4 ரூட்ஸ் வரும். அதுல ஒருத்தர் வந்து 1, மீதி இருக்க 3 பேர்த்தை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுவே 1க்கு நான் 5th ரூட் எடுக்கிறேன், 1க்கு 5th ரூட் எடுக்கிறேன். அப்போ எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும்? கம் ஆன் எவ்ரிவன் இன் தி கமெண்ட் செக்ஷன். 1க்கு நான் 5th ரூட் எடுத்தேன்னா எனக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வரும்? 12க்கு சப்ளிமெண்டரி क्वेश्चंसா? சப்ளிமெண்டரி क्वेश्चंसனா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஓகே, தேங்க் யூ பார்த்தா. 5 ரைட். ஸோ அதுல ஒருத்தர் வந்து நிச்சயமா ஒமேகா. அப்போ இது என்னன்னு சொல்லுவாங்க? ஒமேகா, ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா கியூப், ஒமேகா பவர் 4 அண்ட் ஒமேகா பவர் 5 இப்படி டினோட் பண்ணுவாங்க. ஓகேவாடா பசங்களா? இந்த லாஜிக் புரிஞ்சதுல? ஸோ ஒமேகானா என்ன? ஒமேகான்றது அவனுக்கு நம்ம வைக்கிற பெயர், அவ்வளோதான். அதோட வேல்யூஸ் என்னன்றது தான் இனிமேல் கொஸ்டின்ஸ்ல நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஸ்பெசிஃபிக்கலி நீங்கள் ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர் கியூப் ரூட்டை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சிஸ்டம். ஓகேவா? கியூப் ரூட் மற்றது வந்து சும்மா சிம்பாலிக்கலி சொல்கிறது தான், ஆனால் கியூப் ரூட்டை தான் நம்ம சொல்லுவோம். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, இன்னொரு லாஜிக்கும் இருக்குது. என்ன மேம் அந்த லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்ல, இவை எல்லாமே எப்படி இருப்பாங்க? இந்த வெர்டெக்ஸஸ் எல்லாமே நான் ட்ரா பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிடைப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நான் பிளாட் பண்ணனா எனக்கு 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் வருமா? அந்த 3 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணனா எனக்கு ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வருவாங்க. ஒமேகா பவர் 5 வராதா? ஒமேகா பவர் 5 வராது. வெறும் 4ஓட ஸ்டாப் ஆயிடும். 5 சொல்யூஷன்ஸ் தான் எனக்கு வரும். ஒமேகா பவர் 5 வராதுடாமா.
சாரி தெரியாமல் போட்டுட்டேன். ஓகேவா? அப்போ கியூப் ஃபோர்த் ரூட் வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஃபோர்த் ரூட் வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப் வரும்னு நினைக்கிறீங்க? இவன் சொல்கிற இந்த 4 பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் பிளாட் பண்ணி ஷேப் வரைஞ்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஷேப் வரும். அது என்ன ஷேப்னு கொஞ்சம் கெஸ் பண்ண பார்க்கலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 3 பாயிண்ட் இருக்கிறதுனால ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இங்கே 4 பாயிண்ட் இருக்கு. என்னது? கெஸ் இட். 4 பாயிண்ட் இருக்கு. என்னவா இருக்கும்? பட் ஒய் மேம்? அது அப்படிதான் வரும். அது அப்படிதான் வரும். ஸ்கொயர். ஆமாம், உனக்கு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். சரியா? இதுவே 5th ரூட் இருக்கு. 5th ரூட் 5 பேர் இருக்கான். 5 பேர்த்த வச்சு நான் என்னால் ட்ரா பண்ண முடியும். பென்டகனை என்னால் ட்ரா பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே உனக்கு தெரிய வேண்டிய எக்ஸ்ட்ரா குவாட்ரிலேட்ரல் கிடையாது. 5th ரூட் மீன்ஸ் யூல் கெட் பென்டகன். 5 ஈக்குவல் சைட்ஸ் பென்டகன். இது ஆக்சுவலி எல்லாருமே ரெகுலர் பாலிகான். சரிங்களா? ஓகே, அதில் தான்டா பசங்க. இதுதான் நான் சொல்ல வேண்டிய பேசிக். இதை தெரிஞ்சிருச்சுல, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னது? 1க்கு கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? 1க்கு கியூப் ரூட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வரது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எந்த நம்பர்? ரியல் நம்பர். சரியா? ஸோ எனக்கு வர ரியல் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? எனக்கு வேண்டியது காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்போ? 1க்கு கியூப் ரூட் எடுக்கும்போது. ஓகேவா? ஒரு லாஜிக் மறந்துடாதீங்க. அது என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் இல்லைன்னா, ஓகேவா, whenever you use பவர் இல்லைன்ற பட்சத்தில் ரூட்ஸ் இது கண்டுபிடிக்கும் போது ரெக்டாங்குலர் ஃபார்மோட போலார் ஃபார்ம் ஈஸியான ஃபார்மேட். சரிங்களா? அப்போ 1 ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல வச்சுக்கிறதுக்கு பதிலாக போலார் ஃபார்முக்கு மாத்திட்டா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். சரியா? அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டெப் நம்பர் 1 என்ன? 1ஓட போலார் ஃபார்மை எழுதுறது. ஓகேவா? 1ஓட போலார் ஃபார்மை எழுதுறது. அண்ட் யூ நோ 1க்கு மாடுலஸே எடுத்தாலும் 1 தான் வரும். ஸோ மாடுலஸ் வேல்யூ 1. இப்போ நீங்கள் தீட்டா ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூவும் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களால் இந்த நம்பரை ஈஸியாக ட்ரா பண்ண முடியும், என்னால் ஆக்சிஸில் நல்லா ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரா பண்ணிக்கலாமாடா பசங்களா? இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சரியா? ஐ வில் ட்ரா லைக் திஸ். ஓகேவா? எஸ் எவ்ரிவன், யாரெல்லாம் நம்மளோட லைவ்ஸை ஃபாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, யூ நோ தட் 1 இப்போ பாயிண்டாக எப்படிடாமா எழுதுறது? நான் ஆக்சிஸில் ட்ரா பண்ணணும்னாலே இது எனக்கு ஒரு பாயிண்டாக இருக்கணும். x, y மாதிரி இருக்கணும். கரெக்டாக? 1 நான் எப்படி பாயிண்டாக மாற்ற முடியும்? நான் இப்படி மாற்றிக்கலாமா? சே எஸ் ஆர் நோ? நான் இப்படி போட்டால் தப்பாடாமா? 1ன்றது ஆக்சுவலி ரியல் பார்ட்டில் மட்டும்தான் எனக்கு 1 இருக்குது. இமேஜினரி பார்ட்டே அங்கே இல்லை. கரெக்டுங்களா? ஓகே சதீஷ். ஸோ அது 1,0 நான் எழுதிக்கலாமா? தப்பா ரைட்டா? அவ்வளோதான். ஓகேவா? இதில் 1 நான் 1,0ன்னு பிளாட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். ஏன்னா இட் இஸ் ரியல் நம்பர். இட் இஸ் ஒன்லி ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும்தான் பிளாட் ஆகும். சரி, அப்போ நான் வரைஞ்சிக்கிட்டா 1 இங்கே இருக்குன்னா அப்போ இந்த பாயிண்ட் தானே நம்ம பேசுகிற பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் தானே நம்ம பேசுகிற பாயிண்ட்டு. நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்னா எனக்கு என்னன்னே புரியலடாமா. சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்னா என்னென்னு சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ எஸ், இப்போ நீங்களே சொல்லுங்கள். நான் ஆங்கிள் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆங்கிள் பார்க்க வேண்டியது இந்த ஆக்சிஸ்க்கும் தான். இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னென்னு. ஸோ கேன் யூ சே தட் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சிஸ்க்கும் நடுவில் எனக்கு ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? எஸ், 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கான். கரெக்டா? 2 பேரும் அச்சசல் ஒரே இடத்துல தான் இருக்கான். எனக்கு ஏதாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகும்? நோ ரைட், ஃபார்ம் ஆகாதுல்ல. அப்ப ஆங்கிள் என்னடாமா? தீட்டா என்னடாமா? தீட்டா என்னது? 0 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? 0 ரேடியன்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஓ, சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ். ஓகே ஓகே ஓகே, டன். மாடுலஸ் வேல்யூ என்னது? மாடுலஸ் வேல்யூ 1. ஆங்கிள் என்ன? தீட்டா. சரியா? ஃபார்முலா என்னது? ஒரு நம்பர் இருக்கு. சரிங்களா? ஒரு நம்பர் இருக்கு, x plus iy. இது நம்ம எப்படி எழுதலாம் நம்ம பார்த்துருக்கோம். r into cos theta plus i sin theta. இதுதான் ஃபார்முலா. கரெக்டுங்களா? இதுதானே ஃபார்முலா.
ஸோ இப்போ ஆரோட வேல்யூ என்னது? ஆரோட வேல்யூ 1. 1க்கு 1 தான் மாடுலஸ் வேல்யூ. அண்ட் காஸ் 0 ப்ளஸ் I sin 0. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் 1ஓட ஃபார்மேட்டே இதுதான். 1ஓட போலார் ஃபார்மே cos 0 ப்ளஸ் I sin 0 தான். புரிஞ்சிருச்சா? 1ஓட போலார் ஃபார்ம் என்னடா பசங்களா? cos 0 ப்ளஸ் I sin 0. நான் எழுதிக்கவா? நான் எழுதிக்கலாம், ஓகேவா? cos 0 ப்ளஸ் I sin 0. ஓகே, சப்ளிமெண்ட்ரிக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் கொடுக்குறேன் லபிவா, சரிங்களா? டன். எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் கிளியரா பேசுங்களா? ஏன்னா இதே மாதிரி நீ எல்லா சம்ஸுக்கும் போட போற, ஓகேவா? உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கும், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட போலார் ஃபார்மை எடுத்து எழுதிடுவீங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கலாம். புக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கூட 2k பையை ஆட் பண்ணி எழுதுறோம். எதுக்கு மேம் இந்த 2k பையை ஆட் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க 11th ட்ரிக்னாமெட்ரி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? 11th ட்ரிக்னாமெட்ரி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் 2 எக்ஸசைசஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. 1072ங்கிற டிகிரியை சின்ன டிகிரியா மாற்ற முடியும், படிச்சிருக்கேன்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்? விச் மீன்ஸ் ஒரே இடத்துக்கு, இப்போ இந்த ஒரு இடத்துக்கு ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் என்னால சொல்ல முடியும். 0 டிகிரின்னு சொன்னா மட்டும் இல்ல, அங்க ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஆங்கிள்ஸ் ஆர் நாட் யூனிக். ஆங்கிள்ஸ் யூனிக்கே கிடையாதுடாமா, சரியா? ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள்னு கிடையாது, ஒரு பாயிண்ட்டுக்கு ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்கலாம். அந்த ஏகப்பட்ட ஆங்கிள்ஸை எப்படி மேம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 360க்குள்ள ஒரு ஆங்கிளை நீ கண்டுபிடிச்சிட்டீனாலே, ஓகேவா? 0க்கும் 360 டிகிரிக்கும் நடுவில் ஒரு ஆங்கிள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே மற்ற எல்லா ஆங்கிள்ஸையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ப்ளஸ் 360 ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா மற்ற எல்லா ஆங்கிள்ஸும் கிடச்சிரும், சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்போது 60 டிகிரி கூட 360 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 420 டிகிரி. அண்ட் 420 கூட 360 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 780. இந்த மாதிரி இந்த எல்லா ஆங்கிள்ஸுமே ஒன்று தான், சரிங்களா? உங்களுக்கு ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். 60 420லாம் எப்படி மேம் சேம்னு சொல்கிறீங்கன்னா சேம் தான். இவன் எல்லாமே எனக்கு ஒரே இடத்த தான் காமிப்பான். இவங்க எல்லாருமே எனக்கு ஒரே இடத்த தான் காமிப்பாங்க. இது எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, இது ஒரு ஏபி சீக்வன்ஸ், சரியா? எல்லாத்துக்கூடயும் 360 ஆட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிடலாம். 360ங்கிறது என்னடா? 2k பை. அதுதான் அந்த 2k பை, சரிங்களா? மேம் ஏன் இங்கே ஒரு ஆங்கிள் வேண்டாமா? எதுக்கு நம்ம நிறைய ஆங்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா நியாயமான கொஸ்டின். ஏன்னா கியூப் ரூட்னா எத்தனை சொல்யூஷன் வரணும்னு சொல்லியிருக்கேன். கியூப் ரூட் அப்படின்னா எத்தனை சொல்யூஷன் வரணும்? 3 சொல்யூஷன் வேணும். எனக்கு ஒரு ஆன்சர் வேண்டாம், 3 ஆன்சர் வேணும். நான் ஒரே ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும், சரிங்களா? அதனால தான் நான் 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஓகேவாடா பசங்களா? டன், சரிங்களா? அதனால தான் நான் இப்போ cos 0 ப்ளஸ் I sin 0 கூட ஃபஸ்ட்டு இந்த 2k பையை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். அடுத்தது இந்த கேக்கு எனக்கு 3 தானே வேணும், 3 சொல்யூஷன் தானே வேணும். அதனால கேக்கு 0 1 2ன்னு இந்த 3 பேர்த்த போட்டால் போதும். நிறைய பேர்த்த போடணும்னு அவசியம் இல்லை, வெறும் 3 பேர்த்த போட்டால் போதும். கேக்கு பதிலாக என்னென்ன போடணும்? 0 போடணும், 1 போடணும் அண்ட் 2 போடணும். அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். k is equal to 0 1 and 2. ஓகேவாடா பசங்களா? இந்த லாஜிக் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ். நீங்கள் 2k பை ஆட் பண்ணாதான் உனக்கு 3 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஒரே ஒருத்தர் தான் கிடைப்பாரு. டன். இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டி மார்வஸ் தியரம். டி மார்வஸ் தியரம்னா என்னது? காசுக்கு நான் பவர் எடுக்கணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு எடுக்க தேவையில்லை. இந்த பவர் அப்படியே இந்த ஆங்கிள் கூட மல்டிபிள் பெருக்கல் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. சரியாடா பசங்களா? பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஸோ அப்போ காஸ் 2k பை கூட நான் 1/3 மல்டிபிள் பண்ணா ஃபினிஷ். ப்ளஸ் I sin 2k பை கூட அந்த 1/3 மல்டிபிள் பண்ணா ஃபினிஷ். சரியா? ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர்டா பசங்களா? வாட்ஸ் யுவர் ஆன்சர்? காஸ் 2k pi by 3 plus I sin 2k pi by 3, where your k is equal to 0 1 and 2. இப்போ k க்கு பதிலா 0 போட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிரும்.
கேக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிரும், கேக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிரும். ஆக மட்டும் 3 ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும், சொல்யூஷனும் கிடைச்சிருச்சு. கிளியரா? டன். ஓகேவா? மொதல் விஷயம், இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். எதுக்கு மேம் 1/3 அப்ளை பண்ணுறோம்? ஏன்னா நம்ம கியூப் ரூட் தானே கேட்டிருக்காங்க. கியூப் ரூட்னா 1/3ன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு லா. நம்ம ஏன் போலார் ஃபார்முக்கு மாற்றுறோம் அப்படின்னா, எனக்கு கியூப் ரூட் எடுக்கிறது, ஸ்கொயர் பண்ணுறது, நம்பர்ஸ் அதிகமாக பண்ணுறது கஷ்டம். இப்போ நீ நல்லா யோசிச்சு பாரு, 3/7 கண்டுபிடிக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ஓரளவுக்கு கஷ்டம். கரெக்டா? அதே 3/196 கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம்தான். ஈஸின்னு சொல்ல முடியுமா? இது 3/1/4 கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஈஸியா? கஷ்டம். ஆனால் இதை நான் போலார் ஃபார்முக்கு மாற்றி இது கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டம் கிடையாது. ஏன் அது மட்டும் கஷ்டம் இல்லை அப்படின்னா, நான் பவரே கண்டுபிடிக்க மாட்டேன், மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுவேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அதை மல்டிபிள் பண்ணிட்டா போதும். ஓகேவாடா பசங்களா? அதனால தான். ஸோ நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கோ. ஏன் இங்கே போலார் ஃபார்ம் அப்ளை பண்ணுறோம்? பிகாஸ் பவர் ரூட் என்னால் ஒரு நார்மல் நம்பருக்கு, ஒரு நார்மலான காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான வேலை. அதனால தான் நான் போலார் ஃபார்முக்கு மாற்றி அப்ளை பண்ணுறேன். ஏன்னா போலார் ஃபார்மில் பவர் கண்டுபிடிக்கவே வேண்டாம், இந்த பவரை தூக்கி இவன் கூட மல்டிபிள் பண்ணாலே போதும். இது ஒரு தியரம். இந்த தியரம் அப்படி சொல்லுது. சரிங்களா? அந்த தியரமுக்கு பேர் என்ன? டி மார்வி தியரம். ஓகே, எஸ். போலார் ஃபார்ம்னா என்ன மேம்? இந்த காஸ் அண்ட் சைன் வச்சு எழுதுறோம்ல ராஜ், இதுக்கு பேர் தான் போலார் ஃபார்ம். மோஸ்ட்லி ட்ரிக்னாமெட்ரி உள்ள கொண்டு வரதுக்கு பேர் போலார் ஃபார்ம். ஓகேவா? ட்ரிக்னாமெட்ரி உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கு பேர் போலார் ஃபார்ம். டன் மேம். ஆனால் ட்ரிக்னாமெட்ரி கஷ்டம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், ட்ரிக்னாமெட்ரி உங்களுக்கு கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சரியா? ரைட். இப்போ ட்ரிக்னாமெட்ரி சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட பெரிய பிரச்சனையே ட்ரிக்னாமெட்ரி தான். இப்போ அதை சால்வ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? கேக்கு நம்ம என்ன போட்டால் போதும்? 0 போட்டால் போதும். ஓகேவாடா பசங்களா? கேக்கு 0 அப்ளை பண்ணலாமா? அப்போ முதல் இசட் எனக்கு என்ன வருது? கேக்கு 0 போட்டிங்கன்னா ஆங்கிள் என்னவா மாறுது? கமான் எவ்ரிவன், 2k π/3. இதுதான் ஆங்கிள். அந்த ஆங்கிள் என்னவா மாறுது? நான் 0 போட்டேன்னா 0வா தானே மாறுது. கரெக்ட்? அப்போ காஸ் 0 + I sin 0. சரிங்களா? அப்போ இது ரொம்ப ஈஸி. காஸ் 0ஓட வேல்யூ, I sin 0ஓட வேல்யூ தெரிஞ்சால் உனக்கு போதும். காஸ் 0 என்ன? காஸ் 0 நல்லா அப்படியே டேபிள் எல்லாம் அப்படியே மண்டில் கொண்டு வந்து யோசிச்சு சொல்லணும். காஸ் 0 என்னவா இருக்கும்? cos 0 1. எஸ், cos 0ஓட வேல்யூ 1. சரிங்களா? அண்ட் sin 0ஓட வேல்யூ என்னடாமா? cos 0 90 வா? இல்லடா, sin 0 எனக்கு 0. சரிங்களா? 0 into anything it is 0. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 1ன்னு வந்துருச்சா? ஆன்சர் என்ன? 1ன்னு வந்துருச்சா? கேக்கு 0ன்னு போட்டால் எனக்கு 1 அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான், கதை ஓவர். டன். இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்தது என்னடாமா? கேக்கு நான் 1 போடுறேன். கேக்கு பதிலாக நான் 1 போட்டேன்னா ஆங்கிள் மாறும். ஆங்கிள் மாறுமா? 2 1 into π/3. ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட் என்னதுடாமா அது? 2π/3. உங்களுக்கு π/3னா என்னன்னு தெரியுமா? π/3னா என்னன்னு தெரியுமா? π/3 தெரிஞ்சுன்னா 2π/3 ஈஸிடா. π/3 தெரியுமா? வாட் இஸ் π/3? டே கொஞ்சமாச்சு ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருக்கோம். 60 டிகிரி. 60 டிகிரி இன்டூ 2டா. 60 டிகிரி இன்டூ 2 என்னது? 2π/3. எஸ், எனக்கு π/3 தெரியும்னா 2π/3யும் தெரியணும். 2 into 60 it is 120 டிகிரி. அப்போ நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது என்னன்னா, cos 120 டிகிரியோட வேல்யூவும் sin 120 டிகிரியோட வேல்யூவும் எனக்கு தெரியணும். எஸ், இது தெரியுமா? cos 120யும் sin 120யும் கண்டுபிடிக்க தெரியுமா? நோ மேம், மறந்து போச்சு. எல்லாம் எனக்கு மறந்து போச்சு. எஸ், கரெக்டா? ஆமாம்ல. பை வேல்யூ என்னம்மா? 180. பை வேல்யூ இஸ் 180. யா குரு? 90 into 30. எஸ், 90 into 30 பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? அப்படியே சேஞ்ச் ஆகும். ஆமாம், அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகே,
சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு டைம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த கான்செப்டை, சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் ஒவ்வொரு கிங்டம், ஒவ்வொரு குவாட்ரண்ட்டும் ஒவ்வொருத்தரோட ராஜாங்கம், சரிங்களா? அந்த ராஜாங்கம் வரும்போது அவன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருப்பான், மற்றவன் எல்லாருமே நெகட்டிவாக இருப்பான். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆல் சைன் டி கப்ஸ், சரிங்களா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும்தான் ராஜா, அப்போ சைன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கணும், மற்ற எல்லாருமே நெகட்டிவாக இருக்கணும். தேர்ட் குவாட்ரண்ட்ல டேன் மட்டும்தான் ராஜா, டேன் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கணும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல காஸ் மட்டும்தான் ராஜா, காஸ் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கணும். இது புரிஞ்சிச்சாடாமா? இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வேல்யூ யாரு? 120 டிகிரி. 120 டிகிரிங்கிறது எந்த குவாட்ரண்ட், எந்த கிங்டமுக்குள்ளே வருவான்? இட் வில் கம் இன் சோலா, பாண்டாஸ் ஆர் சேராஸ். எதுக்குள்ளே வருவார்? 120ங்கிறது சைனோட கிங்டமுக்குள்ளே வருது. ஏன்னா இது அபியூஸ் ஆங்கிள். அபியூஸ் ஆங்கிள் கம்ஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்டாடா? ஓகேவா? ஸோ அப்போ நீ ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ காஸோட வேல்யூ நெகட்டிவாகவும் சைனோட வேல்யூ பாசிட்டிவாகவும் வரும். அதை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ நீ அதை போட்டுக்கிறியா? காஸ் வேல்யூ நெகட்டிவாகவும் சைனோட வேல்யூ பாசிட்டிவாகவும் வரும். ஸோ இப்போ வேல்யூஸை நம்ம அப்புறமே எழுதிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகேவா? தட்ஸ் இட். யா ராஜ்குமார், அவ்வளோதான், சரிங்களா? அண்ட் உனக்கு எப்பயுமே பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பான். பவுண்டரிஸ் வச்சு எழுதுற மாதிரி தான் ஈஸியாக தான் கொடுப்பாங்க, கஷ்டமாக கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒன்று 90 வச்சு எழுதணும், இல்லைனா 180 வச்சு எழுதுற மாதிரி, இல்லைனா 270 வச்சு எழுதுற மாதிரி, இல்லைனா 360 வச்சு எழுதுற மாதிரி, சரிங்களா? 120 எதை வச்சு எழுதலாம்? 120 90 வச்சு எழுத முடியும், 180 வச்சு எழுத முடியும். ஆனால் நான் எது ஈஸின்னு சொல்லுவேன்னா 180 தான் ஈஸின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஆல்வேஸ் கோ ஃபார் 180. எப்பயுமே 180க்கு போய்க்கோங்க, சரியா? ஸோ 120 எப்படி எழுதிக்கலாம்? 180 - 60. எப்படிமா எழுதிக்கலாம்? 180 - 60. ஓகேவா? ஸோ ஏமா இப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 180 நீ அப்படியே மறந்துடலாம்டா. ஜஸ்ட் 60க்கு உனக்கு வேல்யூ தெரியும், காஸ் 60 உனக்கு தெரியும், சைன் 60 என்னன்னு தெரியும். அவ்வளோதான், சிம்பிள், வேல்யூ முடிஞ்சிருச்சு. ஸோ இது நத்திங் பட் காஸ் π/3. இது என்னன்னா சைன் π/3. அந்த 180 நான் மறந்துடலாம். 180 90 எதுக்கு நான் பவுண்டரி ஆங்கிள்ஸ் சொல்கிறேன்? பவுண்டரி ஆங்கிள்ஸ் வச்சு எழுதும் போது அந்த மிச்சத்தை மட்டும் நான் எழுதுனா போதும், அந்த 180 90 நான் மறந்துடலாம், அது எனக்கு உள்ளே வராது. காட் இட் எவ்ரிவன்? கிளியரா? ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அவன் ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்த்துட்டு அந்த மிச்சங்கள் என்ன, அந்த மிச்சங்கள் மட்டும் தெரிஞ்சால் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த மிச்சங்களோட வேல்யூ எனக்கு நிச்சயமாக தெரியும். ஓகே? எஸ். ஸோ வாட் இஸ் காஸ் π/3டா பசங்களா? cos π/3. cos 60 degree. Cos 60 degree it is 1/2 and sin 60 degree. Sin 60 degree என்ன வரும்? √3/2. ஸோ வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 1/2 காமனாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. எவ்வளோதான், இது ஆன்சர், முடிஞ்சு போச்சு. கிளியரா எவ்ரிவன்? கிளியரா? யாரா பசங்களா? இப்போ k = 2 போடுறோம். ஓகேவா? k = 2 போடுறோம். k = 2 போட்டால் என்ன கிடைக்குது? 2 × 2 × π/3 which is 4π/3. 4π/3 னா 4 × π/3. 4π/3 னா 240. ஒன்று மட்டும் புரியலையா? நான் சொல்கிறேன், சரிங்களா? எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். ஓகேவா? காஸ் 4π/3 plus I sin 4π/3. 4π/3 என்ன பசங்களா? 240. 240 எந்த குவாட்ரண்ட்ல வருவான்? எஸ், 240 எந்த குவாட்ரண்ட்ல வருவாரு? 240 எதுக்குள்ள லை ஆகும்னு நினைக்கிறீங்க? Yeah, 180 plus 60. But which quadrant பசங்களா? தேர்ட் குவாட்ரண்ட். ஆமா, மூணாவது குவாட்ரண்ட்ல வருவாரு. மூணாவது குவாட்ரண்ட்ல யார் கிங்? யார் கிங்? நான் என்ன சிம்பிள் போட்டிருக்கேன்னா அவர் தான் கிங். யார் கிங்? டான் தான் கிங். அப்ப காசும் சைனும் சோல்ஜர்ஸ் தான். அப்ப அவங்க என்னவா இருப்பாங்க? அவங்களோட ஆன்சர் என்னவா வரும்? நெகட்டிவா தான் வரும், சரிங்களா? நீ ஒரு மைனஸ் சைனையும் இங்க ஒரு மைனஸ் சைனையும் போட்டுக்கலாம். போத் வில் பி நெகட்டிவ். இது கிளியரா? நெகட்டிவ் ஏன் மைனஸ் மைனஸ் போட்டிருக்கேன்னு புரிஞ்சிருச்சா? சரியா? இப்போ நீ கண்டு வேண்டிக்க போனது அந்த மிச்சம். அந்த மிச்சங்கள் எவ்வளோ? அந்த மிச்சம் வந்து நிச்சயமா 30, 60, 45. இந்த மூணு பேர்த்துல யாருன்னு தெரிஞ்சா போதும். ஹூ இஸ் திஸ்?
30, 60, 45 இந்த 3 பேர் தான் உனக்கு மிச்சமாக இருக்கும். அந்த மிச்சம் யாரை நீ கண்டுபிடிச்சினா போதும். ஓகேவா? 240 எப்படி எழுதலாம்டா பசங்களா? 240 எப்படி எழுத முடியும்? கிங் சோல்ஜர்ஸ்லாம் எங்கிருந்து வந்ததா? அது ராஜ்குமார் இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு நான் ட்ரிக்னோமெட்ரி எடுத்துட்டு இருந்தேனா, அவனுக்கு நான் எவ்வளோ சொன்னாலும் புரியல. அதனால தான் அந்த கிங்டம்குள்ளே போயிட்டேன். கடைசியாக அது சொல்லும் போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஐ ஸ்டிக் டு தட். எஸ், 240 எப்படிடாமா எழுதலாம்? டே நீ பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? 240 100 வச்சு தான் யோசிக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன். நீங்கள் 100க்கு 90 மார்க்ஸ் எடுத்திருக்கேன், 100க்கு 90 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. என்கிட்ட நீங்கள் சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, எனக்கு 10 மார்க் கம்மியாக இருக்குது, அதை மட்டும்தான் சொல்லணும். ஸோ 100லேருந்து சப்ராக்ட் பண்ணி தான் சொல்லணும். சரிங்களா? இப்போ 80 மார்க்ஸ், when I say you have scored 80 மார்க்ஸ், அப்போ என்கிட்ட என்ன சொல்வீங்க? எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொன்னால் என்ன சொல்வ? எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? யாரா பசங்களா? எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? 20 கம்மியாக இருக்குது. கரெக்டா? அந்த மாதிரி தான் சொல்கிறேன். உனக்கு என்ன ஆங்கிளாக இருந்தாலும் சரி, அதை 180 கூட கம்பேர் பண்ணி பேசுங்க. 180 விட அதிகமாக இருக்குன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது, 180 விட கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ 180 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 240னா எவ்வளோ அதிகமாக இருக்கும்? ஏன்னா அதிகமாக தான் இருக்குது 180 விட. மைனஸ் எப்படாமா வரும்? இட் வில் பி பாசிட்டிவ். அப்போது எப்போ நெகட்டிவ் எப்போ பாசிட்டிவ்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க? அது புரியலையா? ஓகே, ஒரே நிமிஷம். 60. ஓகே, எப்போ பாசிட்டிவ் எப்போ நெகட்டிவ்னு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் உனக்கு நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிம்பிள் போட்டிருக்கேன்ல, இதுக்கு என்னடா அர்த்தம்? இந்த ஏரியா, அதாவது 0க்கும் 90 டிகிரிக்கு நடுவில் எந்த ஆங்கிள்ஸாக இருந்தாலும் சரி. ஏன் எதுக்காக போட்டிருக்கேன்? ஏன்னா சைன், காஸ், டான், காட், கொசிகண்ட் எல்லாருமே பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ எஸ்ங்கிறது எந்த ஏரியாக்குள்ளே போட்டிருக்கேன்? எஸ் எந்த ஏரியாக்குள்ளே போட்டிருக்கேன்? 90க்கும் 180க்கும் நடுவில் போட்டிருக்கேன். அப்போ 90க்கும் 180க்கும் நடுவில் எந்த ஆங்கிளை பற்றி நீங்கள் பேசினாலும் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். சரியா? சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேவா? இதுவே 180லேருந்து 270க்குள்ளே நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் சரி, டான் மட்டும்தான் பாசிட்டிவ். சரிங்களா? 270லேருந்து 360 ஆர் நெகட்டிவ் ஆங்கிள்ஸ், நெகட்டிவ் -0 to நெகட்டிவ் -90, இதுக்கு காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். சரிங்களா? என்னோட 240ங்கிறது 180க்கும் 270க்கும் நடுவில் வருது. 270க்கும் நடுவில் வருதுன்னா டான் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ காசும் சரி சைனும் சரி நெகட்டிவாக வருவாங்க. ஓகேங்களா? என்னோட அதிகபட்ச மிச்சம் வந்து 60 டிகிரி. ஸோ இதுக்கும் 60 டிகிரி தான். ஸோ காஸ் π/3 அண்ட் சைன் π/3. அவ்வளோதான். அந்த 180 மிஸ் பண்ணிடுங்க, அதை பார்க்காத. ஓகேவா? டன். ஸோ வாட் இஸ் இட்? -1/2 அண்ட் -√3/2. புரிஞ்சுதாடா பசங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அட்டாச் பண்ணிட்டேனே குமார். இது கிளியராக புரிஞ்சதுன்னா மற்றது எல்லாமே நம்ம போக முடியும், ஃபடாஃபட் போக முடியும். எஸ், I know trigonometry is tough, but it's not tough when you know this rule. ASTC டா. இந்த ASTC ரூல் உனக்கு தெரிஞ்சா போதும், ட்ரிக்னாமெட்ரியில் இந்த சாப்டரில் வர எல்லா சம்ஸுமே நீங்கள் போட்டுடலாம். ஓகேங்களா? இருக்குடா பசங்களா. குமார் நான் அட்டாச் பண்ணிட்டேன்டாமா, 3rd சாப்டர் நோட்ஸே நான் அட்டாச் பண்ணிட்டேன், செக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எல்லாமே இப்படி தான் வரும், மோஸ்ட்லி எல்லாமே இப்படி தான் வரும். சரிங்களா? அண்ட் அடுத்தது என்னடா பசங்களா? நெக்ஸ்ட் வந்து 4th root of cubic. டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள், 4th root of unity. டக்குன்னு முடிக்கலாம். ஓகேவா? நான் வந்து 6 சம்மு சொன்னேன். சரியா? அப்போ தான் 2வது சம் வரும். ஓகே, பட் நோ ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு சம் நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது. ஐம் வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி. நான் நீட்டாகவும் எழுதியிருக்கேன். ஸோ நீ இதை எப்போ வேணால் பார்த்துக்கலாம். சரிங்களா? 4th root of unity தான் என்னடா பசங்களா? நான் 1க்கு என்ன பவர் எடுக்கிறேன்? 1/4 எடுக்கிறேன். நான் பவர் அண்ட் ரூட் கான்செப்ட் யூஸ் பண்ணனா அடுத்த ஸ்டெப் என்னது? 1 எதில் மாற்றணும்? கமான் எவ்ரிவன், 1 எதுக்கு மாற்றணும்? போலார் ஃபார்முக்கு மாற்றணும். 1ஓட போலார் ஃபார்மை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்ட்? 1ஓட போலார் ஃபார்ம் என்னது? cos 0 and plus I sin 0. கரெக்டா? cos 0 plus I sin 0.
இப்போ எனக்கு தேவை ஒரு வேல்யூவா 4 வேல்யூவா, எனக்கு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், 2k ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எஸ், cos 2k, 0 கூட எனிதிங் ஆட் பண்ணால் அதே தான் வரும், ஹோல் பார் 1/4. ஸோ டிமார்கன்ஸ் தியரம் என்ன சொல்லுது, பவர் கஷ்டப்பட்டுலாம் எடுக்க வேண்டாம்டா, அந்த ஆங்கிள் கூட நீ அவனை மல்டிபிள் மட்டும் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ டேக் தட். ஸோ Z is equal to cos 2k/4 plus I sin 2k/4. நான் திருப்பி क्वेश्चन ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை வேல்யூஸ் வேணும், how many values you needed, எத்தனை வேல்யூஸ் வேணும் உங்களுக்கு, எத்தனை வேல்யூஸ் வேணுடாமா? நாலு வேணுமா? அப்போ கேக்கு 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் போடணும். எஸ், சூப்பர். அதனால தான் 0 1 2 3ன்னு 4 பேர்த்த மட்டும் நான் போடுறேன். சரி, அப்போ ஒவ்வொன்றா போடலாமா? எஸ், நம்ம இப்போ ஒவ்வொன்றா போடலாமா? k is equal to 0. when I apply k is equal to 0 என்ன கிடைக்கும்? z is equal to cos 0 ஆயிருமா? நான் கேக்கு 0 போட்டேன் அப்படின்னா 0 ஆயிருமா மொத்தமும்? cos 0 plus I sin 0. cos 0 என்னடாமா? what is cos 0? what is cos 0? திருமுருகன் உங்களுக்கு ஆர்டர் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கு ரீபே பண்ணிடுவாங்கடா பசங்களா. ஓகே, 1. எஸ், sin 0 என்னடாமா? sin 0 it is 0, I into 0. so what is your answer? 1 is your answer. அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? டிப்ஸ் சொல்லுங்க மேம் 12th மேக்ஸுக்காக. நான் நிச்சயமாக உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? k is equal to 1. when I put k is equal to 1, கேக்கு 1 போட்டால் என்னடாமா கிடைக்கும்? செக் பண்ணி சொல்லி பார்க்கலாம். So 2 into 1 into pi/4. What is your angle representing? When you cancel it, your angle will be 90 degree. Correct? 90 degree. Am I right? So Z is equal to cos pi/2 plus I sin pi/2. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. What is cos 90 பசங்களா? நோட்ஸ் நான் டெலிகிராம் குரூப்பில் அட்டாச் பண்ணியிருக்கேன்டா பசங்களா. What is cos 90 and what is sin 90? நீங்கள் வேல்யூஸ் டக்குன்னு சொல்லிக்கலாம், அது ஒரு ப்ராப்ளமே இல்லைடா பசங்களா. what is cos 90 and what is sin 90? 0. yeah, cos 90 0 but sin 90 is 1. so what's your answer? I தான் உன்னோட ஆன்சர். அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? I தான் உங்களோட ஆன்சர். சரிங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்த ஸ்டெப்பு k is equal to 2 போடணும். k is equal to 2. so 4 into pi/4 அப்படின்னா என்னது? 180. cos 180க்கு நான் பேசணும். Z is equal to cos pi plus I sin pi. யாருக்காவது வேல்யூ தெரியுமா? cos pi sin pi வேல்யூ தெரியுமா? அடுத்த வேல்யூ சொல்லிடுறேன். கேக்கு நீங்கள் 3 போட்டிங்க அப்படின்னா you will get 6 pi/4 which is 3 pi/2. 3 pi/2னா 270. அப்போ 0வா? இல்லை, நான் சொல்கிறேன். அப்போது 3 pi/2 plus I sin 3 pi/2. மேம் இந்த வேல்யூஸ்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? இதோட வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒரு ஹிண்ட் இருக்குது. சரியா? இந்த ஹிண்ட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உனக்கு 11th ஸ்டாண்டர்டில் நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் எல்லாமே மறந்து போயிட்டீங்க. ஓகேவா? ஒரு 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். எஸ், இந்த 4 இந்த பவுண்டரி லைன்ஸ். இப்போ உனக்கு கேட்டிருக்கிறது எல்லாமே இந்த பவுண்டரியோட ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. சரியா? 0 டிகிரி கேட்டிருக்கான், 90 டிகிரி அதாவது pi/2 பற்றி கேட்டிருக்கான், நெக்ஸ்ட்டு பையை பற்றி கேட்டிருக்கான், அடுத்தது 3 pi/2 இவனை பற்றி கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட்டா? இதோட வேல்யூஸ்லாம் இந்த 4 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸை வச்சு சொல்லிடலாம். இந்த பாயிண்ட் என்னடாமா? 1, 0. இந்த பாயிண்ட் என்னது? 0, 1. இந்த பாயிண்ட் என்னது? -1, 0. இந்த பாயிண்ட் என்னது? ஞாபகம் இருக்கா? அப்போ சொல்லணும்ல ராஜ்குமார், 0, -1. கரெக்டா? இந்த பாயிண்ட்ஸை ஏன் எழுதுறேன்? இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட். இதில் இந்த பாயிண்டோட எக்ஸ் கோஆர்டினேட் தான் யாரு? இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து காஸோட வேல்யூ, செகண்ட் வேல்யூ வந்து சைனோட வேல்யூ. சரிங்களா? இப்போ நீங்க கேட்டிருக்கிறது காஸ் பை. காஸ் பைக்கு காஸ் பையோட வேல்யூ என்னது? கம் ஆன் எவ்ரிவன், வாட் இஸ் காஸ் பை வேல்யூ? இட் இஸ் -1. வாட் இஸ் சைன் பை வேல்யூ? இட் இஸ் 0. சரியா?
So it is minus 1 plus I into 0. So your answer is minus 1. அதான் நானே சொல்லிட்டேனா டேய் நல்ல சமாளிஃபிகேஷன்ரா. ஓகே வாட் இஸ் 3 பை பை 2? 3 பை பை 2 டாமா. இந்த லைன் இந்த பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் காசோட வேல்யூ என்னது 0, சைனோட வேல்யூ என்னது -1. ஓகே அப்போ 0 plus I into -1. ஸோ minus I. அப்போ 4 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ்க்கு என்ன வந்திருக்கு? +or -1 and +or -I. 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வந்துருச்சா? முடிஞ்சிருச்சா? எஸ். ஈஸியா இருக்குல்ல? ட்ரிக்னாமெட்ரி முக்கியம்னு சொன்னப்போ யாராவது நம்பினியா? நவ் யூ பிலீவ். சரியா? எக்ஸாம்பிள் 2.34 எடுத்துக்காட்டு 2.34. இதில் என்ன கேட்டிருக்காங்க? z³ ப்ளஸ் ஐ திங்க் 8i நினைக்கிறேன். கரெக்டா? 8i ஈக்குவல் டு 0. இவனை கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. கரெக்டா? ஆமாம் கரெக்டு. மாஸ்க் கட்டிட்டோமா? இப்போ இந்த சம்முக்கு பாரு, இந்த சம்முக்கு மட்டும் நீ மாஸ்க் கட்டிட்டே யூஆர் ரியலி ஹீரோடா பசங்களா. சரியா? இந்த சம்முக்கு மட்டும் ஆங்கிள் அழகா சொல்லிட்டேன்னு வச்சுக்குவேன், யூ ஆர் தி ஹீரோ ஆஃப் திஸ் லைவ். சரியா? நிச்சயமா யார் அந்த ஆங்கிளை நான் சொல்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொல்றியோ டெஃபினெட்லி நான் வந்து உங்களோட பேரை வந்துட்டு நிச்சயமா நான் வந்துட்டு போஸ்ட்ல போடுவேன். ஓகேவா? பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் டே அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஓகே ஸோ எஸ், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கரெக்டா? நீங்கள் இங்கே என்ன பண்ணுறது எல்லாமே சால்வ். x² + 9 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன்? சால்வ்னா இந்த எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். கரெக்டா? அப்போ z இஸ் ஈக்குவல்டுன்னு கேட்டாங்கன்னா இசட்டோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இங்கே இருக்க 8i இந்த சைடு வந்தால் -8i. ஓகேவா? z³ இஸ் ஈக்குவல் டு -8i. இதில் டவுட் இருக்கா? சே எஸ் ஆர் நோ. இதில் டவுட்ஸ் இருக்காடாமா? இல்லை இல்லை. அடுத்தது சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா கியூப் ரூட், இங்க இருக்க 3 இந்த சைடு வந்தா கியூப் ரூட். கரெக்டா? அப்போ z இஸ் ஈக்குவல் டு -8i தி ஹோல் பார் கியூப் ரூட். சரிங்களா? இதுல நான் என்ன பண்ணலாம்னா ஏதாவது காமன் இருக்குன்னா நான் காமன் எடுத்துக்கலாம். 8 காமனா இருக்கா? 8ஐ வெளியே போட்டுடலாமா? 8ஐ வெளியே போட்டுடலாம். ஆனா போடும் போது அதுக்கு தனியா கியூப் ரூட் எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ z இஸ் ஈக்குவல் டு 8க்கு ஒரு கியூப் ரூட் -iக்கு ஒரு கியூப் ரூட். ஏன்னா 8ஓட கியூப் ரூட் ஈஸி. 8ஓட கியூப் ரூட் என்னது? 2. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா -iக்கு கியூப் ரூட் எடுக்கிறது கஷ்டம், ஸ்ட்ரெயிட்டா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ ஷார்ட்கட். அப்போ ஷார்ட்கட் என்ன? இவனோட போலார் ஃபார்மை யோசிக்க போறோம். ஓகே, இவனோட போலார் ஃபார்ம். சரிங்களா? இவனோட போலார் ஃபார்ம்னா இவன் எக்ஸ் ஆக்சஸ் கூட பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் கூட எந்த ஆங்கிளில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போறீங்க. ரைட்டா பசங்களா? -iங்கிற அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் கூட எந்த ஆங்கிளில் இருப்பான்? ஹவு? ஆங்கிள் பிட்வீன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் -i. வாட் இஸ் இட்? எப்படி மேம் நான் சொல்லுவேன்? இப்படி டஃப்பான கொஸ்டின் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? -iயை பாயிண்டா மாத்து. -iயை பாயிண்டா எப்படி மாத்துவீங்க? எஸ், -iடா. -iயை பாயிண்டா யோசிச்சு பாரு பார்க்கலாம். எப்படி பாயிண்டா யோசிப்பீங்க? -iயோட பாயிண்ட், -iயோட பாயிண்ட் தெரிஞ்சிருச்சுன்னா ஆங்கிளும் தெரிஞ்சிரும். வாட் இஸ் தி பாயிண்ட் ஆஃப் -i? 0, -1. குட், சூப்பர் பாய். வாட் இஸ் யுவர் நேம்? -i, 0வா? எப்பயுமே எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ரியல் நம்பர். இங்கே ரியல் நம்பர் யாருமே இல்லை. அப்போ 0. இமேஜினரி நம்பர் -1. சரி, அப்போ உன்னோட பாயிண்ட் என்னது? உங்களோட பாயிண்ட் 0, -1. ஓகேங்களா? 0, -1 நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா இங்கிட்டு வருமா? இந்த இடத்துல வருமா? ஸோ சொல்லு பார்க்கலாம். இவனுக்கும் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னடா? இட் இஸ் ஈஸியஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் தி பாசிட்டிவ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் ஒன்? எஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்ன? ஓய், இந்த ஆங்கிள் தெரியாதா உங்களுக்கு? 90 டிகிரி. பட் சேவ் வித் சைன் ஆல்சோ. இங்க சைன் வந்து டைரக்ஷனையும் மென்ஷன் பண்ணுவாங்க. 90 டிகிரி இப்படியும் 90 டிகிரி தான்,
இப்படி 90 டிகிரி தான். ஐ வாண்ட் பர்ஃபெக்ட் 90 டிகிரி, மேலேயா கீழேன்றது தெளிவா சொல்லணும். இது கீழே இருக்கிற 90 டிகிரி, கீழே இருக்கிற 90 டிகிரி எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? இதுவும் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். ஹவு டு யூ மென்ஷன், மேலே போகிறதா இல்லை கீழே போகிறதான்றது எப்படி மென்ஷன் பண்ண முடியும்? மேக்ஸில் 90 டிகிரி போட்டு மென்ஷன் பண்ண முடியாது. எப்படி போடணும் அப்போ? minus 90 degree பசங்களா, minus 90 degree. If I put minus 90 degree, which means அந்த 90 degree கீழே இருக்கு. ஆமா, minus. சரியா? ஸோ வேல்யூ முடிஞ்சிருச்சு. அப்போ இதோட போலார் ஃபார்ம் என்னது? cos, ஓகேவா, cos minus 90 degree plus I sin minus 90 degree. அம்பிட்டு தான். ஓகே, டன். இப்போ எனக்கு கியூப் ரூட் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வேணும். அப்போ இந்த ஆங்கிள் கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்? 2k பையை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? 2k பையை ஆட் பண்ணிக்கிட்டோன்னா என்ன வரும்? 2k பை மைனஸ் பை பை 2. அடுத்தது 2k பை மைனஸ் பை பை 2. ஓகேவா? இப்போ இவனுக்கு கியூப் ரூட் எடுக்கிறது ஈஸி. என்ன பண்ணணும்? அந்த 1/3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா? இது எல்லாம் 5 மார்க்ஸ். யாரா பசங்க? திஸ் இஸ் ஆல் 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா ட்ரிக்னாமெட்ரி உள்ள வந்துருச்சுல ராஜ்குமார். ட்ரிக்னாமெட்ரி நீ கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்துப்பீங்கன்னு கொஸ்டின் மேம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இதை 5 மார்க்காக தான் அவங்க கொடுப்பாங்க. ரைட்டாடா பசங்களா? அம்புட்டு தான். சரியா? இப்போ ஃபாதர் ஸ்டெப்ஸ் என்னது? ஃபாதராக நான் கேக்கு என்ன போடணும்? கேக்கு 0 போட்டு பார்க்கணும், கேக்கு 1 போட்டு பார்க்கணும், அண்ட் கேக்கு 2 போட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? கேக்கு 0 போட்டு பார்க்கலாமா? கேக்கு 0 போட்டா ஆங்கிள் என்ன வருதுடா அதை மட்டும் யோசிச்சு சொல்லு. கேக்கு 0 போட்டோன்னா இந்த டேர்ம் மொத்தமும் 0 ஆயிரும். அப்போ minus pi by 2 into pi 1/3, it is minus pi by 3. எல்லாமே ஒரே மாடல். எஸ், ஒரே மாடல்ஸ். யா, சிலது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ராஜ்குமார். இதில் நான் உங்களுக்கு 6 5 மார்க்ஸ் சொன்னேன்னா அதில் 2 5 மார்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணவே மாட்டீங்க, பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? இஸ் இட் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் இட்? பசங்க ஆங்கிள் என்ன வந்தது? minus 60 டிகிரி. ஆமாம், ரைட். minus pi by 6 அப்படின்னு வந்துச்சா இல்லையா? நீங்களே போட்டு நீயே சொல்லு. சரியா? கேக்கு 0 போட்டால் என்ன வருது, கேக்கு 1 போட்டால் என்ன வருது, கேக்கு 2 போட்டால் என்ன வருதுன்றதை ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு. when I put k is equal to 0. Yana Basangla, I'm waiting for your answer. Come on everyone. When I put k is equal to 0, what is my answer? எனக்கு ஆன்சர் கிடைச்சது. நோட் இல்லையா டே? எப்படா நீ நோட் பண்ணி வருவேன்? எல்லா கிளாஸ்லையுமே நீ இதுதான் சொல்கிற. ஓகே, டூ மைண்ட் கால்குலேஷன். நானும் மைண்ட் கால்குலேஷன் தானே பண்ணேன். கேக்கு 0 போட்டால் என்ன வரும்னு. இல்லை, நான் அப்படி கேட்கல தீனா. நான் ஐம் நாட் ஆஸ்கிங் அபவுட் ஆங்கிள். ஆன்சர் கேட்கல, ஆங்கிள் என்ன வரும்னு தான் கேட்குறேன். சரிங்களா? ஆங்கிளை மட்டும் சொல்லுங்க, ஆன்சர் நம்ம அப்புறமே கண்டுபிடிக்கலாம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஸோ கேக்கு 0 போட்டோன்னா minus pi by 2 into 1/3. pi by 2 into 1/3, it is minus pi by 6. சரிங்களா? அப்போ cos minus pi by 6 plus I sin minus pi by 6. 6. ஓகே, ஆல் 5 மார்க்ஸ் ஒரு லிஸ்ட்டாக வீடியோஸ் கொடுக்கட்டா? சரி, ஓகே. வாட் இஸ் minus pi by 6 பசங்களா? minus pi by 6. pi by 6னா என்னது? pi by 6ங்கிறது ஐ திங்க் இட் இஸ் 30 டிகிரி. கரெக்டா? ஒன்றுமே புரிய மாட்டேதா? என்னடா புரியல? நான் சப்ஸ்டியூட் பண்ணி காட்டணுமா உனக்கு? கேக்கு 0 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி காட்டாதான் ஒத்துப்பீங்களா? இல்லைன்னா ஒத்துக்க மாட்டிங்களா? ஓகே, காஸ் கேக்கு 0 போட்டோன்னா எனக்கு மொதல் டேர்ம் 0 ஆயிரும். pi by 2 into 1/3ன்னு வரும். சரிங்களா? I sin சேம் minus pi by 2 into 1/3ன்னு வரும்.
ஃப்ராக்ஷனை நான் மல்டிபிள் பண்ணோம். அப்போ காஸ் மைனஸ் பை பை 6 அப்படின்னு கிடைக்கும். ஐ சைன் மைனஸ் பை பை 6 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? பை பை 6 பை பை 6னா 30 டிகிரின்னு அர்த்தம். மைனஸ் பை பை 6னா அப்போ எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வருவான்? எப்படி பார்க்க வேண்டியது குவாட்ரண்ட் தான் பசங்களா. குவாட்ரண்ட்னா தான் அது யார் அதுக்கு ராஜா அப்படின்னு எனக்கு தெரிய முடியும். மைனஸ் 30 டிகிரி மைனஸ் 30 டிகிரினா இங்கிட்டு தான் வரும். சரிங்களா? இங்கிட்ட அப்படின்னா திஸ் இஸ் 4th quadrant. ஆல் சைன் டி கப்ஸ். யார் கிங்கு? கப்பு தான் கிங்கு. கப்பு தான் கிங்னா என்னது? காஸ் தான் கிங்கு. அப்போ காஸோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவாகவும் சைனோட வேல்யூ எனக்கு நெகட்டிவாகவும் வரணும். ஓகே, ஜஸ்ட் இங்கே உனக்கு ஆல்ரெடி வேல்யூ இருக்குது 30 டிகிரி. ஸோ காஸ் 30 அண்ட் சைன் 30 போட்டால் முடிஞ்சிருச்சு. காஸ் 30 வேல்யூ என்னடா பசங்களா? காஸ் 30 it is √3/2 and sin 30 it is 1/2. So your answer is, if you take 1/2 as common, √3 minus I இதுதான் வேல்யூ. சரியாடாமா? எஸ். இது ரொம்ப ஈஸி. 30, 60, 45 இந்த 3 பேர் தான். அந்த 3 பேர்த்த தான் திருப்பி உள்ளே வந்துக்கிட்டே இருக்க போகிறான். வேற எந்த வேல்யூவும் வரப்போகிறது இல்லை. சரியா? அந்த 3 பேர்த்த நீ யோசிக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு யோசிங்க, முடிஞ்சிருச்சு. எப்படி வேதாந்து ஆப் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதா? நான் சொல்லித்தரேன். எஸ், k is equal to 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்டா பசங்களா? கேக்கு 1 போட்டோம் அப்படின்னா 2k பை. அப்போ கேக்கு நான் 1 போட்டேன்னா 2 பை. ஓ ஷிட். ஓகே, கரண்ட் போயிடுச்சு, என்னை யாரும் பார்க்காதீங்க. ஓகே, மழை பெய்யும் போதெல்லாம் இருந்தது. கலைக்காத. ஓகேவா? யூ கேன் see me, பட் நான் வித்தியாசமாக இருக்கேன். என்னை பார்க்காதீங்க. ஓகேவா? நான் பேசுறது மட்டும் உங்களுக்கு டக்குன்னு கேட்குதுல்ல? ஏடா பசங்களா, 2k பைலேருந்து ஒரு π/2 சப்ராக்ட் பண்ண சொல்கிறாங்க. சப்ராக்ட் பண்ண சொல்லி 1/3 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ரைட்டா? காஸ் 2 பைலேருந்து ஒரு π/2 சப்ராக்ட் பண்ண சொல்லி 1/3 மல்டிபிள் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? when I subtract, okay, 2 பைனா 360, 360ல π/2 போச்சுன்னா 270, 270 1/3 நான் மல்டிபிள் பண்ணா I think it's 90 degree. ஓகேவா? so my final answer is 90. sorry, I sign. யாடா பசங்களா? ஓகே, now let's get it. I sin π/2. π/2 ஓட ஆன்சர் தெரியும்லடா பசங்க. what is π/2? it is 0 and it is 1. so I is your answer. ஏய், ஒரு 2 முன்னாடி இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். அடேப்பா, ஒரு 2 முன்னாடி இருக்கு. ஓகேவா? நான் அந்த 2 விட்டே போயிட்டேன் பாருங்க. நீ இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்கடா பசங்கண்ணா. ஓகே, டோன்ட் ஸ்கிப் திஸ் 2. ஸோ அப்போ 2 into 2 you will get √3 minus I as your answer. ஓகே, I skip this 2. நான் அந்த 2வே மறந்து போயிட்டேன். யா, I just forgot it. நான் உனக்கு ஆங்கிள் சொல்கிற குறிக்கோடலோட மட்டுமே இருந்துட்டேன். இந்த 2வே மறந்து போயிட்டேன் பாருங்களேன். யா, ஓகே டன். அடுத்தது என்னடா பசங்களா? k is equal to 2 போடுவோம். கேக்கு 2 போடலாமா? 2 போட்டால் என்ன ஆகும்? 4 பை. 4 பையில் π/2 போச்சுன்னா 4 பையில் π/2 போச்சுன்னா 3 π/2, 2 பை, 5 π/2, 7 π/2. எஸ், 7 π/2 into 1/3. ஸோ we will get 7 π/6. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7 π/6 ஆன்சராக வரும். மேம், சம்டைம்ஸ் இது ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் மேம். 7 π/6 என்னன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது மேம். அடியோஷால். ஓகே, 7 π/6னா 30 டிகிரிடா பசங்களா. π/6 வந்து 30 டிகிரி.
அப்போ 7π/6 என்னன்னு கேட்டிங்கன்னா 210 டிகிரி. சரிங்களா? 210 டிகிரி எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வருவாங்க? 210 வந்து 3வது குவாட்ரண்ட்டில் வருவாங்க. 3வது குவாட்ரண்ட்டில் எனக்கு காசும் சரி சைனும் சரி நெகட்டிவாக இருக்கணும். அப்போ மைனஸ் அண்ட் மைனஸ் ஆகி. சரிங்களா? ஸோ 210 என்னது 180 கூட எவ்வளோ அதிகமாக இருக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது? 180 கூட 30 அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ காஸ் 30 மட்டும் போட்டால் போச்சு. நைட் தூக்கமாக வருதா? இல்லைடாம்மா, உனக்கு இனிமேல் வந்து டே டைமில் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல, ஸோ சைக்கிளாக இருக்கணுன்றதுனால தான். சரிங்களா? ஸோ your answer will be cos 30 it is √3/2 and it is 1/2. ஸோ 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா -√3 மைனஸ் I. ஆன்சர். நேற்று தான் ஃபீஸ் கட்டிங்க, ஆப்பில் எப்படி பார்க்கணுன்னு சொல்லவா? ரிவைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன் ஷாட் வீடியோ போடுறேன்டா பசங்களா. யூஸிங் தட் ஒன் ஷாட் வீடியோ யூ கேன் ரிவைஸ் இட். ஸோ திருப்பி சொல்கிறேன், நம்மளுக்கு வந்துட்டு அப்போ தூங்கிட்டே பார்க்கணுமா? எப்படிதான் தூக்கம் வரும்? ட்ரிக்னாமெட்ரி பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வருமா? அதுக்கு தான் சொல்கிறேன், நோட்ஸு பென்சிலி கையில் எடுத்துகிட்டு வந்து நான் தூக்கம் வராதுன்றது. நீ கையில் எடுத்து வர மாட்டேற, ஃபோனை எப்படி எனக்கு தெரிஞ்சு பெட்டு மேலே சாஞ்சிக்கிட்டு காலை நல்லா தூக்கி போட்டுட்டு நல்லா ஒரு பயங்கரமான ஹெவி வெயிட்டான ஒரு பில்லோவை போட்டுட்டு அப்படி தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? யூ என்ஜாய் திஸ் லைக் அ நார்மல் கண்டென்ட். இன்ஸ்டாகிராமில் ஒரு நார்மல் ரீல் மாதிரி இந்த லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ், அப்படிலாம் பார்க்கக்கூடாது. சரியா? ப்ராப்பராக படிக்கிற மாதிரி பார்க்கணும். இது ஒரு நார்மல் ரீல் கிடையாது. முதல்ல நேராக உட்காந்தாலே தூக்கம் வராது. நேராக உட்காருங்க பார்க்கலாம். எஸ், இல்லை எழுதி பார்த்துட்டு வாய்ஸ் பண்ணுமா? இப்போ பாருங்கடா பசங்க, இஃப் லைக் நான் என்னதான் கான்செப்ட் பார்த்தாலும் மேம் எனக்கு ஒரு டைம் போட்டால் தான், எனக்கு நிறைய டைம் போட்டு பார்த்தா தான் எனக்கு நிற்கும். சி தெர் ஆர் so many categories of மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? மேக்ஸுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? சில பேர் போடவே தேவையில்ல, அவனுக்கு கான்செப்ட் புரிஞ்சா போதும், he can only create. அவன் அந்த இடத்துல அந்த ஸ்டெப்ஸை வேற மாதிரி கூட போட்டு ஆன்சர் கொண்டு வந்துடுவாங்க. சரிங்களா? சில பேர் என்னன்னா கான்செப்ட்ஸே புரிஞ்சாலும் ஃபார்முலாஸை நான் நிறைய டைம் எழுதி பார்க்கணும் அப்படின்றவங்க. ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, என்னதான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் கிடையாது, ஐ வில் டூ சில்லி மிஸ்டேக்ஸ், லாட் ஆஃப் சில்லி மிஸ்டேக்ஸ் என்னை மீறியும் எனக்கு வரும் அப்படின்றவங்க போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன பார்த்தாலும் புரியாது, ஐ ஹாவ் டு ரிப்பீட். ஒரு சம்மை 10 டைமாச்சு போட்டால் தான் என்னால் அது எக்ஸாம்பிள் எழுத முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டகரி இருப்பீங்க. சரியா? இதில் எந்த கேட்டகரியும் உன்னோட தப்பு கிடையாது, அது உங்களோட பிரெயினோட ஃபார்மேஷன். உங்கள் பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுது. ரைட்? ஸோ உங்களோட கேட்டகரி என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எந்தெந்த சம்ஸை பார்த்து ரிவைஸ் பண்ணணும்னு வேணால் நான் லிஸ்ட்டு கொடுக்கமே தவிர முடியும். நீங்கள் அதை 5 டைம் போடணும் 10 டைம் போடணும்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு 2 டைம் போட்டாலே போயிடும், ஒருத்தருக்கு 5 டைம் போட்டு பார்க்கணும். இட்ஸ் அப் டு யூடா பசங்களா. ஓகே? சி வெற்றிகரமாக 3 சம்மை முடிச்சிட்டோம். 3 சம் தான் இருக்கிறதுலே பெரிய சம். சரிங்களா? மீதி 3 சம் வந்து லிட்டரலி ஈஸியான ஒரு சம் தான். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன். அது என்ன சேலஞ்சு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன ஹிண்டெல்லாம் வச்சு எக்ஸாம்பிள் நம்பர் 2.35 நான் சொன்ன 6 5 மார்க்ஸ், அதில் 3 5 மார்க்ஸ் போட்டுட்டோம், மீதி இருக்க 2 5 மார்க்ஸும் டிஃப்ரெண்ட். அந்த 2 5 மார்க்ஸ் இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த 2.35 நான் சேலஞ்சாக எடுத்து போடுறேன் மேம். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எடுத்து போடுறேன். எனக்கு அந்த ஆன்சர் வருதா அப்படின்றத நானே செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே? கேன் யூ டூ இட் பசங்களா? அண்ட் எனக்கு இந்த சேலஞ்சோட ரிப்போர்ட் எனக்கு யூடியூப்பில் வேணும். சரிங்களா? எல்லாரும் போட்டு பார்த்துட்டு சரி இட் இஸ் பேர்லி யார் தான் வந்து நான் ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட், எனக்கு எல்லா கான்செப்டும் இப்படி தான் எப்படின்றதுக்குலாம் எனக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா டேக் இட் அஸ் அ சேலஞ்ச். ஓகேவா? இதை எனக்கு நீங்கள் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். புக்காக பார்க்கக்கூடாது, நோட்ஸை பார்க்கக்கூடாது. சரியா? உங்களோட சீனியர் நோட்ஸ் வச்சுருக்கேன் அதை பார்க்கக்கூடாது, கூகுளில் போய் ஆன்சர் தேடக்கூடாது. பியூர்லி இது உன்னோட அறிவா மட்டும்தான் இருக்கணும். ஓகேவாடாமா? டன்?
எஸ் ஏன் வெண்ணிலா நான் போடுறேன்டாப்பா. எஸ் ஐ ட்ரூலி வாண்ட் திஸ் யூ டு பி எக்ஸ்ப்ளோர் பண்ணதானா தெரிய வரும். சரிங்களா? டன். ஓகே, இப்போ நான் 2.36 தான் சொல்லி தர போகிறேன். சரிங்களா? வாட் இஸ் இட்? 2.36 எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்டா பசங்களா. முதல் 4 சாப்டர் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனாக வரும். ட்ரிங்க் வாட்டர். நான் தண்ணி குடிச்சிடுறேன்டா பசங்களா. முடிக்காம எனக்கு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போடுங்க மேம். எதுக்குடாம்மா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ? எதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ? ஃபோர்த்து சாப்டர்லாம் வந்துட்டு 1 மணி நேரத்தில் நான் முடிக்கிற சாப்டர் உங்களுக்கு தெரியுமா? ஸோ லிட்ரலி பப்ளிக் ரிவிஷன் அப்போவும் சரி, ஹாஃப் இயர்லி ரிவிஷன் அப்போவும் சரி, ஐ டேக் ஒன்லி 1 hour டு ரிவைஸ் த ஹோல் சாப்டர் ஆஃப் ஃபோர்த் சாப்டர். ஃபோர்த் சாப்டர் இஸ் லிட்ரலி ஈஸி ஒன். அது ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது, நிறைய மாடல்ஸ் இருக்குது. அந்த மாடலில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், அந்த சம்ம நீங்கள் போட்டுருவீங்க. ஓகே, இட்ஸ் அ 1 hour சாப்டர். அது எவ்வளோ மணி நேரம் சாப்டர்? 1 மணி நேரம் சாப்டர். சரியா? 1 ஷாட்டே 1 மணி நேரத்தில் பார்த்துடலாம். அப்போ நீங்கள் சம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிடலாம். அது ஒரு சாப்டராகவே பார்க்காதீங்க. ஓகேவா? நான் இப்போவும் சொல்கிறேன்டா பசங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷன் 4 சாப்டர் தான். ஆனால் அந்த 4 சாப்டர்லையுமே நான் சொல்லட்டா, செகண்ட் சாப்டர் 2 மணி நேரத்தில் தாராளமாக ரிவைஸ் பண்ண முடியும். அது எப்படி ரிவைஸ் பண்ணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? தேர்ட் சாப்டரையும் வந்து 2 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் சாப்டர் 1 மணி நேரத்தில் ரிவைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு இட்ஸ் டேக் அப் ஆன் யோர் டைம். உங்கள் டைமை பொறுத்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அது வந்து நீங்கள் சம்ஸ் போட்டு பார்க்கறத பொறுத்து. ஸோ டோட்டலி ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கு நீங்கள் மினிமம் ஸ்பேர் பண்ணுறதே 10 மணி நேரம் தான். 10 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா மேக்ஸ் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் என்னோட கேட்டகரி. யாரா பசங்களா, உனக்கு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே 6 5 மார்க்ஸ் தான் இருக்குது. திஸ் 6 5 மார்க்ஸ். அதில் வந்து 5 மார்க்ஸ் வில் பி ஃபிலிப் மார்க் ஹியர் அண்ட் 1 5 மார்க்ஸ் வில் பி ஹோம்ஒர்க் ஃபார் யூ. சரிங்களா? ஐ மீன் இந்த மாடல் 5 மார்க்ஸ். சரியா? ஃபோர்த்து ஒன் வந்து ஆக்சுவலி 5 மார்க் தான் வரும். ஆனால் அதை நான் 5 மார்க் கேட்டகரியிலே எடுத்துக்க மாட்டேன். அது நான் ஒரு 2 மார்க் கேட்டகரியில் தான் எடுத்துப்பேன். அதனால அதை நான் 5 மார்க்குக்காக உனக்கு சொல்லி தரல. சரிங்களா? பட் ஃபோர்த் ஒன் இஸ் லிட்ரலி 5 மார்க். ஓகேவா? ஒவ்வொரு சப்டிவிஷனாக கேட்டால் அது 2 மார்க் 3 மார்க்கில் வரும். மொத்தம் 4 சப்டிவிஷனும் கேட்டாங்கன்னா அது 5 மார்க்ஸில் வரும். ஆனால் அது ரொம்ப சப்பையான ஒரு ஈஸியான ஒரு விஷயம். சரிங்களா? அதை நினச்சி நீ வரி பண்ணாத. ஓகே? டன் பசங்களா. ஸோ லுக் இட் திஸ் ஒன். எஸ், இதை பாருங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க? Z1 Z2 Z3ங்கிறது வார்டெக்ஸ் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்காமா, அதுவும் ஒரு சர்க்கிளில் இருக்காமா. ஒரு சர்க்கிள் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, அந்த சர்க்கிளில் முதல் பாயிண்ட் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, Z1 கொடுத்துட்டாங்க 1 + i√3ன்னு. இதை பாயிண்டாக கன்சிடர் பண்ணிங்கன்னா 1, √3. ஸோ 1 இங்கே இருக்குது, √3 இங்கிட்ட இருக்குன்னா இங்கே இருக்கும்டா. உன்னோட முதல் பாயிண்ட் வந்து இது Z1. சரிங்களா? அப்போது 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் எங்கிட்ட இருக்கும். ஓகேவா? 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதில் ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் எல்லாமே சர்க்கிள் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ் தாமா. சரியா? ஓகேவா? இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் மோட்டிவில் பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான மோட்டிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். இந்த ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து நீ இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, 3 பேர் சேமா? எஸ் ஆர் நோ? 3 பேர்த்தோட வேல்யூவும் சேமா? ஏன் வேல்யூ சேம்? ஏன்னா இது எல்லாமே ரேடியஸை குறிக்குது. ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் தானே. கரெக்டா? ஒரு சர்க்கிளுக்கு ஒரு ரேடியஸ் தான். அப்போ இவங்க எல்லாருமே வேல்யூ சேம். எனக்கு மாடுலஸ் வேல்யூ சேம். மாடுலஸ் வேல்யூ சேம், பட் இருக்கிற பொசிஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இருக்கிற பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு லைன் இப்படி இருக்குடா, சரியா? இந்த லைனை நான் ஒன்றும் பண்ணாமல், ஓகேவா, இதை ஒன்றும் பண்ணாமல், ஓகே, அவன் மூவிங் இன் திஸ் டைரக்ஷன், இப்படி நான் திருப்புறேன், ஓகேவா, இப்படி நான் திருப்புறேன். ஒரே லைன் தான், இங்கிட்ட இருக்க லைனை நான் இப்படி திருப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் டிகிரி திருப்பி வைக்கிறேன். இப்படி திருப்பி வைக்கிறதுனால எனக்கு எதுவுமே மாற போறது இல்லை. யார் மட்டும்தான் மாறுவா? வெறும் ஆங்கிள் மட்டும்தான் மாறுவாங்க, சரியா? இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த சம்ம நான் போட போறேன், ஓகேவா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஒவ்வொரு வார்டெக்ஸும் எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு, ஓகேவா? எவ்வளோ டிகிரி திரும்பி இருக்கு, ஓகேவா? இப்போ Z1ல இருந்து Z2 போறதுக்கு எனக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் திரும்பி இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ண போறோம். டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ், நீ எப்படி எடுத்துக்கிறியோ அப்படி ராஜ்குமார். இப்போ Z1ல இருந்து நம்ம Z2 போறோம்னா டைரக்ஷன் பாசிட்டிவா தானே இருக்கு, ஓகேவா? இட் இஸ் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன், சரிங்களா? இப்போ அந்த டிகிரி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஓகே, இங்கிட்ட பாயிண்ட் இருக்கு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட வேல்யூ என்ன? இதோட டிகிரி தெரியுமா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னாலே ஆங்கிள் என்ன தெரியுமா? ஸ்கேன் காப்பி வந்து ஜூன் மந்த்ல வரும் ஸ்ரீவத். யா, ஆங்கிள் என்ன தெரியுமாடா பசங்களா? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஆங்கிள் தெரியாதுன்னு சொன்னா மண்டேலே போடுவேன். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள்ஸ் எவ்வளோ? எஸ், இட் இஸ் 60 டிகிரி, ஓகேவா? இது 60 டிகிரி, சரிங்களா? எனக்கு இது வேணும், இது வேணும், நடுவில் இருக்கிறவன் வேணும், ஓகேவா? 60ல பாதி தான் இருக்கும். அப்போ இங்கிட்டு 30 இருக்கு, இங்கிட்டு 30 இருக்கு, சரியா? இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியுமா அவங்களால? இங்கிட்டு 30, இங்க 30, அப்போ இது எவ்வளோடா? It forms a triangle, right? Triangle மூணு பேத்த ஆட் பண்ணா 180 டிகிரி. அப்ப இது 30, இது 30, அப்ப நடுவுல எவ்வளவு இருக்கும்? 120 டிகிரி, சரியா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா? சோ என்ன பண்றாங்க? ஒன்னும் இல்ல, Z1 120 டிகிரிக்கு அப்படியே இப்படி திருப்பி இருக்காங்க. எனக்கு Z2 கிடைச்சிருச்சு, சரிங்களா? இந்த ஆங்கிள்ஸ் பத்திலாம் பேசும்போது நான் வந்துட்டு ஆயிலர் ஃபார்ம் யூஸ் பண்ணுவேன். போலார் ஃபார்மோட டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆயிலர் ஃபார்ம். ஆயிலர் ஃபார்முக்கு என்ன மேம் பண்ணுவோம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்மை கண்டுபிடிச்சிக்கணும், சரியா? we have to find the polar form first. how to find this polar form? ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்முக்கு என்ன பண்ணணும்னா இதோட மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 + i√3 மாடுலஸ் வேல்யூ என்னடாமா வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + √3 ஸ்கொயர் பண்ணா, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 which is 2 அப்படின்னு வருமா? 2 நீ கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா இங்கே கொடுத்துட்டான், ரேடியஸ் 2ன்னு அவனே கொடுத்துட்டான், நீ யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம், சரிங்களா? இன்டூ காஸ். இப்போ ஆங்கிளை கண்டுபிடிக்கணும். ஐ ஹாவ் டு ஃபைண்ட் திஸ் ஆங்கிள். ஹவு டு ஃபைண்ட் திஸ் ஆங்கிள்ரா பசங்களா? ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் √3/1. √3 இருக்கா? √3/1. tan √3 எதுக்கு வரும்? 60 டிகிரிக்கு வரும், சரிங்களா? ஸோ இட்ஸ் இஸ் நத்திங் பட், இது யாருடாமா? π/3. 60 டிகிரி π/3. 2π/3 இல்லை, π/3. இவன் எந்த ஆங்கிள் இருக்கான்? ஆல்ரெடி எக்ஸ் ஆக்சிஸ் கூட எந்த ஆங்கிள் இருக்கு? Z1 எந்த ஆங்கிள் இருக்கு? நம்ம அது ஷிஃப்ட் ஆகிற ஆங்கிள் தான் 2π/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சரிங்களா? இவனோட ஆங்கிள் வந்து π/3 தான், ஓகே? சரியாடாமா? சரி, இது எப்படி மேம் நான் ஆயிலர் ஃபார்ம்ல எழுதுறது? எப்படி எழுதணும்னா இப்படி தான், 2 × e⁻i⁻3. புரிஞ்சிச்சா? அந்த ஆங்கிளை மட்டும் மேலே எழுதிக்கிட்டா போதும். என்னது? e⁻i⁻3. காட் இட் பசங்களா? டன். இப்போ எனக்கு Z2 வேணும். எனக்கு Z2 எப்படி கிடைச்சது? Z2ங்கிறது Z1 கரெக்டா எவ்வளோ டிகிரிக்கு? 120 டிகிரிக்கு திருப்பி இருக்காங்க. இந்த ஃபார்முலாவே எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? ராஜ்குமார், போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் உனக்கு சொல்லிட்டேன்டாமா. முன்னாடி போடுறதுக்கு மாடுலஸ் போடணும், இங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் பை ரியல் பார்ட். இதுதான் ஃபார்முலா ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது. ஒரு சில ஆங்கிள் வந்து உனக்கு பாயிண்டாக போட்டு நீ ஆங்கிள் கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி -i-க்கு 1க்குலாம் நம்மளால சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடிஞ்சது. ஏன்னா அவன் எல்லாம் பவுண்டரி லைன் மேலே இருக்கான், அதனால அந்த ஆங்கிள் என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. நடுவில் தொங்குற லைன்ல என்னால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்காக இவன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆங்கிள் கண்டுபிடிப்பாங்க, சரிங்களா? இட் இஸ் 60 டிகிரி, ஓகே? டன்.
ஸோ இந்த டிகிரியை மட்டும் நீங்கள் இ பவரில் போட்டிங்கன்னா போதும், ஐ கூட போட்டிங்கன்னா போதும். அதுக்கு பேர் தான் ஆய்லர் ஃபார்ம். ஓகேவா? இ பார் ஐ தீட்டா. என்னது? இ பார் ஐ தீட்டா. சரியா? இப்போ நான் இதை யார் கூட மல்டிபிள் பண்ணோண்டாமா? யார் கூட மல்டிபிள் பண்ணும்? 120 டிகிரி கூட இந்த பாயிண்ட்டை 120 டிகிரி திருப்பி விட்டா போதும், எனக்கு Z2 கிடைச்சிரும். சரியா? Z1 போட்டுடலாமா? 2 இன்டூ இ பார் ஐ பை பை 3 இன்டூ இ பார் ஐ 2 பை பை 3. பவர் பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? பேஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, அப்போ பவர் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாமா? ஐயை காமனாக எடுத்துக்கோ. ஸோ பை பை 3 2 பை பை 3 என்ன வரும்? பை பை 3 60 டிகிரி, 60 டிகிரி அண்ட் இட் இஸ் 120 டிகிரி. 60 டிகிரி ப்ளஸ் 120 டிகிரி இட் இஸ் 180 டிகிரி. 180 டிகிரினா என்ன வரும்? பை தானே வரும். பை தானே நம்ம வரும், பை. அவ்வளோதான், அவன் பைக்கு நீ கண்டுபிடிச்சின்னா போதும். சரியா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் cos pi plus I sin pi. cos pi என்னடாமா? வாட் இஸ் cos pi? cos pi யோட வேல்யூ என்னது? cos pi யோட வேல்யூ -1. சரிங்களா? அண்ட் sin pi யோட வேல்யூ 0. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ -2 தான் ஆன்சர். Z2 யோட வேல்யூ என்னது? -2. ஓகேவா? சரி, இப்போ Z3க்கு என்ன பண்ணும்? Z3க்கும் அதே தான். Z2வை நான் 120 டிகிரி திருப்பினா எனக்கு Z3 கிடைச்சிரும். அப்போ Z2 இன்டூ இ பவர் ஐ பை பை ஐ 2 பை பை 3. இப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. சரிங்களா? சரி, இதோட போலார் ஃபார்ம் ஆல்ரெடி நீ எழுதி வச்சிருக்க. இதோட போலார் ஃபார்ம் என்னது? இ பார் ஐ பை. ஓகேவா? போலார் ஃபார்மில் எழுதிக்கிட்டாலும் சரி. ஓகேவா? Z2 போலார் ஃபார்மில் எழுதிக்கோ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ 2 இன்டூ இ பவர் ஐ பை, அப்புறம் இ பார் ஐ 2 பை பை 3. ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 180 + 60. 180 + 60 என்னடாமா வரும்? 240. 180 + 60 240. When you take LCM, what will be your answer? 4 பை பை 3 ஆன்சரா வருமா? டேய் இல்ல சாரி 180 + 240 டாம். 180 + 120 டாமா. 180 + 120 என்ன வரும்? 60 கிடையாது, 120 தானே. 120 டிகிரி தானே திருப்புறோம். 180 டிகிரி ஆல்ரெடி இருக்கு. 180 டிகிரிலேருந்து திருப்பி நான் 120 டிகிரி திருப்புறேன். அப்போ என்ன ஆங்கிள் வரும் எனக்கு? 180 + 120 300. Yeah, it is 300. So 300 means this is 5 pi by 3. Correct? Super. 5 pi by 3. Very good. 5 by 3 க்கு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. 300. So cos 300 and sin 300 வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். What is cos 300 and what is sin 300? cos 300 கண்டுபிடிக்க தெரியுமாடாமா? 360. இந்த லைன் வந்து 360, இந்த லைன் வந்து 180. சரியா? 300ங்கிறது 360 விட 60 கம்மியா இருக்கு. எவ்வளவு கம்மியா இருக்கு? 60 கம்மியா இருக்கு. 60 கம்மியா இருக்கு. எத்தனாவது குவாட்ரண்ட்? எத்தனாவது குவாட்ரண்ட்? இட் இஸ் இன் 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்ல யாருடாமா கிங்? யார் கிங்? 4th குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இவன் தான் கிங். இவன் நெகட்டிவா இருக்கணும். அப்போ 2 இன்டூ இது பாசிட்டிவாகவும் இவனை நெகட்டிவாகவும் நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அண்ட் அப்போ நான் எவ்வளோ கம்மியாக இருக்குது? வெறும் 60 தான் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த 60 மட்டும் போட்டிங்கன்னா போதும். வாட் இஸ் cos 60 and what is sin 60? cos 60 is 1/2 and sin 60 is √3/2. When you take 2 as common and cancel out பண்ணிங்கன்னா 1 minus I √3 is your answer. வந்துருச்சா? Clear? Okay. It's a different 5 mark, right? இது different 5 mark. உங்க bookல வந்து polar forms யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்திருக்காங்க.
நீங்கள் போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, ஆயிலர் ஃபார்ம் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. போலார் ஃபார்மோட ஷார்ட்கட் தான் வந்து ஆயிலர், குட்டியாக எழுதுறதுக்கு பேர் தான் ஆயிலர். சரியா? இட் இஸ் பட் லிட்டரலி தே ஆர் போத் சேம். ஈஸியாக இருக்காடா பசங்களா உங்களுக்கு? யூ ஃபவுண்ட் இட் இஸ் ஈஸி? நெக்ஸ்ட் திஸ் இஸ் தி லாஸ்ட் சம். சரிங்களா? லாஸ்ட்டு இந்த சாப்டரில் நான் சொன்ன 5 மார்க் அண்ட் ஒரு 5 மார்க் உங்களுக்கு நான் வந்து சேலஞ்சாக கொடுத்துருக்கேன். சரியாடாமா? ஈஸி பட் கொஞ்சம் டஃபா. ஓகே, சரி, இதோட கதையே வேறடா. இதோட கதை என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஒமேகா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டில ஒரு பகுதி, அது நம்மளுக்கு தெரியும். யார் யார் பகுதி? 1 ஒமேகா, ஒமேகா கியூ, ஒமேகா ஸ்கொயர், 3 பேர் ஆன்சர்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா. இங்க என்ன சொல்றாங்க, இவனோட ரூட்ஸை நீ இவனை மாதிரி சொல்லணும், ஒமேகா வச்சு சொல்லணும். வேல்யூஸ் எனக்கு வேண்டாம், எனக்கு வேல்யூஸ் வேண்டாம், ஒமேகா வச்சு நீ எனக்கு ஆன்சர் சொன்னா போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஒமேகா எப்போ வரும்? கமான் பசங்களா, ஒமேகா நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? எனக்கு 1 நான் கியூப் ரூட் எடுத்தாதான் என்னோட ஆன்சர்ஸ் என்னென்ன வரும்? 1 ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். அது ஒரு நொட்டேஷன் மாதிரிடாமா. இப்போ எப்படி நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸ்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு வச்சிருக்கோம். அது சும்மா பேர் வைக்கிறது கரெக்டா? ஆல்ஃபாங்கிறது ஒரு வேல்யூ, பீட்டாங்கிறது ஒரு வேல்யூ. பட் ஆல்ஃபா பீட்டாங்கிறது 2 வேல்யூஸ், அதுக்குன்னு பேர் வச்சிருக்கோம்ல. ஸோ எப்பயுமே லாட்டின் லெட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள்ஸை லெட்டரைஸ் பண்ணுறது. அது ஒரு அவனோட வேல்யூ நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு பேர், அதுக்குன்னு ஒரு பேர் கொடுக்குறோம். ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். இது யாருக்கு? 1க்கு கியூப் ரூட் தானே 1 அண்ட் ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். இது தெளிவாக இருக்கியா? அப்போ 1க்கு கியூப் ரூட் வச்சா மட்டும்தான் நீ இதை யூஸ் பண்ண முடியும். அப்போ வந்த ஆன்சர்ஸில் நீ இசட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக யாரை கண்டுபிடிக்கணும்? 1க்கு கியூப் ரூட் வர மாதிரி நான் எழுதணும். ஓகே, ஸோ 1 மைனஸ் இசட் தி ஹோல் கியூப் ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல இங்கே இருக்க 8 இந்த சைடு வந்தால் -8, ரைட்டா? ஸோ இங்கே இருக்க 3 இந்த சைடு வந்தால் என்னவா இருக்கும்? It's -2, correct? So z minus 1 is equal to -8 power cube root. ஆனால் எனக்கு 1க்குள்ள கியூப் ரூட் வரணும். ஒரே நிமிஷம். இந்த சம்ம yeah, it is -2, that is right. பட் எனக்கு 1க்கு கியூப் ரூட் வரணுமே. Come on, think. கியூப் ரூட் வந்தால் தானே நான் ஒமேகா யூஸ் பண்ண முடியும். 1க்கு கியூப் ரூட் எனக்கு வேணும்ல. Yeah. Now I found it. Yes, I need 1 cube root, right? So the -8 பார்த்தா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. எஸ், அதை என்னவா பார்க்கணுன்னா, அங்கே நீங்கள் இந்த சம் பாடுறா, இதே பாரு, அதே ஒரு சமுக்கு -8 வந்திருக்கும். யோசிச்சிட்டேன். அதே ஒரு சமுக்கு நம்ம -8 எடுத்திருப்போம். அந்த -8 ஐன்னு இருக்கா, இந்த ஒரு சமுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, 8 வெளியும் -ஐ உள்ளேயும் வச்சுருப்பேன். கரெக்டாக 8 வெளியும் -ஐ உள்ளேயும் வச்சுருப்பேன். ஆமாம், ரைட். ஆனால் இங்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்னா, -8 வெளியே வச்சுக்கணும், 1 தான் உள்ளே வச்சுக்கணும். 8 வெளியே எடுத்துகிட்டு -1 வச்சுக்க கூடாது. நார்மலாக கண்டுபிடிச்சிங்கன்னா -1 வச்சுக்கலாம். ஆனால் இங்கே கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. தே வாண்ட் மீ டு யூஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தேர். ஸோ அப்போ அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும்? 8 இன்ட்டு மறுபடியும் பாரு, -8 இன்ட்டு 1 அப்படின்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு 1க்கு கியூப் ரூட் வேணும். டன். சரிடா மேம். இப்போ -8 தி ஹோல் பவர் கியூப் ரூட் அண்ட் 1 பவர் கியூப் ரூட். சரிங்களா? So -8 the whole power cube root now, which is nothing but it is -2. அப்போ -2 into 1 power cube root.
1 per cube root. கரெக்டாடாமா? ஸோ 1ஓட போலார் ஃபார்ம் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே. என்னது? cos 2k pi by 3 plus I sin 2k pi by 3 அண்ட் கேக்கு பதிலாக 0 1 2 அப்படின்னு போடுவீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? z -1 z -1 சரிங்களா? இப்போ கேக்கு 0 போட்டால் ஆன்சர் என்ன? கமான் எவ்ரி ஒன். ஏன்னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். கேக்கு 0 போட்டிங்கன்னா ஆன்சர் எனக்கு 1ன்னு வரணும். கேக்கு 1ன்னு போட்டிங்கன்னா எனக்கு ஆன்சர் என்னன்னு வரணும்? ஒமேகான்னு வரணும். கேக்கு 2ன்னு போட்டிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்னு வரணும். கரெக்டாடாமா? எஸ். ஸோ கேக்கு 0 போட்டால் தான் 1 வரும். அதில் ஸ்ட்ரிக்டாக இரு சரியா? ஸோ அப்போ நான் கேக்கு 0ன்னு போட்டேன்னா இதோட அல்டிமேட் ஆன்சர் 1 சரிங்களா? அப்போ k - 1 is equal to -2. இப்போ z is equal to -2 plus 1 which is -1. ஆன்சர் வந்துடுச்சா? வந்துடுச்சு. கேக்கு 1 போட சொல்கிறாங்க. கேக்கு 1 போட்டால் என்ன வரும்? இதோட ஆன்சர் எனக்கு தெரியும். என்னது? ஒமேகா. நீ வேல்யூவே கண்டுபிடிக்க வேண்டாம். அதனால தான் இந்த சம் ஈஸின்னு சொல்கிறேன். இந்த சம்மில் நீ வேல்யூவே கண்டுபிடிக்க தேவையில்லை. காஸ் யார் சைன் யாருன்னு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் அவனோட சிம்பிள்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு ஷார்ட் நோட்டேஷன், தட்ஸ் இட். ஸோ அப்போது z is equal to 1 minus 2 omega. இது கேக்கு 2 போட்டிங்கன்னா என்னடாமா கிடைக்கும்? z minus 1 is equal to -2 into omega square. அப்போ z is equal to 1 minus 2 omega square. அவ்வளோதான். 3 ஆன்சர் அவனே கொடுத்துட்டான். -1 வரணும், 1 minus 2 omega வரணும், 1 minus 2 omega square வரணும். வந்துருச்சா? எஸ் எவ்ரி ஒன். ஆன்சர் வந்துருச்சாடா பசங்களா? இந்த சம் ஈஸியாக இல்லையா? இந்த சம் ரொம்ப ஈஸியான சம். நீ எதுவுமே பண்ண வேண்டாம். கரெக்டா? நத்திங் யூ ஹவ் டு டூ இட். ரெண்டே விஷயம் தான் தெரியணும். 1க்கு கியூப் ரூட் வச்சு நான் எழுதணும் அண்ட் கேக்கு 0 போட்டால் 1 வரணும். அவ்வளோதான். ஏன்னா அதில் கண்டுபிடிக்கிற வேலையே உனக்கு இல்லை. லாஸ்ட்டில் சப்ஸ்டியூஷன் மட்டும் சொல்லிட்டா. ஒன்றும் இல்லை ராஜ்குமார். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு நம்மளுக்கு 3 ஆன்சர் வந்தது. ஞாபகம் இருக்காடாமா? 1/2 minus I root 3/2 ஒரு ஆன்சர் ஆகும். -1/2 minus I root 3/2 ஒரு ஆன்சர் ஆகும். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு 5 மார்க்கில். ஃபஸ்ட்டு நான் இந்த லெசன் இந்த லைவோட ஃபஸ்ட்டு 5 மார்க்கில் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? இதில் 1 இதை வந்துட்டு சிம்பிளாக ஒமேகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சிம்பிளாக ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. மேம் நீங்கள் கேட்கலாம், ஏன் இது ஒமேகா ஸ்கொயர் இது ஒமேகான்னு சொல்லக்கூடாது? தாராளமாக சொல்லிக்கலாம். இவன் 2 பேர்த்தையும் நான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா பீட்டா, இவனை தான் ஆல்ஃபாவை எடுத்துக்கணும், இவனை தான் பீட்டாவை எடுத்துக்கணும்னு எனக்கு பிரச்சனை இல்லை. யாரை வேணால் ஆல்ஃபாவை எடுத்துக்கலாம், யாரை வேணால் பீட்டாவை எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஆல்ஃபா ஒருத்தர் பீட்டா அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி ஒருத்தர் ஒமேகா ஒருத்தர் ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும் சரியா? பட் இது வந்து 1 தான், இன்னொன்று வந்து 1 தான். 1 எப்போ வரும்ன்றது எனக்கு ஷாராக இருக்கணும். 1 கே 0 போட்டால் தான் எனக்கு 1 வரும். ஸோ கே 0 போட்டால் அதோட ஆன்சர் 1. கேக்கு 1 போட்டிங்கன்னா ஒமேகா ஸ்கொயரும் போடலாம், ஒமேகாவும் போடலாம். அது ஓ இஷ்டம், நீ என்ன வேணால் போட்டுக்கோ சரியா? ஒமேகா போட்டாலும் கரெக்டாக தான் வரும், ஒமேகா ஸ்கொயர்னு போட்டாலும் ஓகே தான். நான் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒமேகா அண்ட் நெக்ஸ்ட் சம்முக்கு ஒமேகா ஸ்கொயர்னு சும்மா பேர் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். டேரெக்டாக 1 ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர்னு போடுறோம் சரியாடாமா? ஏன்னா இது நத்திங் பட் இட்ஸ் 1 கியூப் ரூட். 1 கியூப் ரூட்டோட ஆன்சர் எனக்கு ஆல்ரெடி தெரியும், 1 ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர். அதை ஒவ்வொன்றா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் சரியாடாமா? போய் போட்டு தான் போடணும்னு இல்லை, இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். உனக்கு வந்து மார்க் கட் பண்ண யோசிக்க மாட்டாங்க. இஃப் யூ ஆர் சென்டம் ஸ்கோரிங் பர்சன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ஒரு போட்டு எழுதும் போது நீங்கள் கிளாரிட்டியோடு தான் இருக்கீங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். அதனால ஓகே. ஸோ அப்போது இந்த எக்ஸசைஸில் 6 5 மார்க்ஸ் எப்படி கேட்டாலும் போட்டுருவீங்கல்ல? வெரி குட். ஸோ தட்ஸ் இட் பசங்களா, அவ்வளோதான். இதோட நோட்ஸ் வேணுமா அவங்களுக்கு? நான் நீட்டாக எழுதியிருக்கேன். ஐ எம் ஸோ அப்ரிஷியேட் ஆஃப் மை செல்ஃப். எஸ், இதோட நோட்ஸ் வந்து நான் இதில் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நம்ம எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஒமேகாவும் போடலாம், ஒமேகா ஸ்கொயரும் போடலாம் சரியா? ஆனால் ஏதாவது ஒரு இடத்துலையாச்சும் ஒமேகா அண்ட் ஒமேகா ஸ்கொயர் நீ யூஸ் பண்ணிடணும் ஓகேவா? 2 இடத்துலையும் ஒரே வேல்யூபிள் போட்டுறாதீங்க. டன். ஸோ யாரா பசங்களா, பாய் பாய் எவ்ரிவன், ஹாவ் அ வெரி குட் நைட். நல்லா தூங்குங்க சரிங்களா? டாடா. அண்ட் பசங்களா, யாரோ ஒருத்தங்க டீம் நல்லா எப்படி ஜாயின் பண்ணணும் மேம்,
அதுக்கு எப்படி ஆப் போய் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அவங்க இதோட லாஸ்ட் செக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தீமணல் கோர்சஸை எப்படி வாங்கணும்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூ ஹேவ் டு கோ ஹியர், யூ ஹேவ் டு கிளிக் இட். சரிங்களா, நீங்கள் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் லிட் வந்து ஐவிஎஸ்டி. இஃப் யூ வாண்ட் டு டூ ஐவிஎஸ்டி, ஐவிஎஸ்டிங்கிறது மேக்ஸ் ரிலேட்டடாக வர எல்லா கொஷின்ஸும் குவிஸ் ஃபார்மேட்டில் இருக்குண்டா பசங்களா. நான் இதை அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் தாராளமாக. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டெஸ்ட். ஸோ ஒன்று நீயே வந்து டெஸ்ட் பண்ணிக்கணும், சேலஞ்ச் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக அட்டென்ட் பண்ணலாம். இது ரிலேட்டடாக நிறைய பப்ளிக்கில் நீங்கள் பப்ளிக் 1 மார்க்ஸை கொஞ்சம் பார்த்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தீமணல் கோர்சஸில் ஜாயின் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிளிக் திஸ் லிங்க். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த என்ரோல் நவ் ஆப்ஷன் கொடுப்பீங்க. ஸோ இது எல்லாருமே பண்ணுவீங்க. இந்த இடத்துல மோஸ்ட்லி நீங்கள் லாகின் பண்ணுவீங்கல்ல ஒரு ஐடி போட்டுட்டு. ஸோ இதை நீங்கள் ஆப் மூலியமாகவும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். இங்கே ஒரு ஐடி யூஸ் பண்ணுவீங்களடாமா. ஸோ கோ டு வேதாந்து. நீங்கள் கூகுளில் கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா, வேதாந்தோட ஃபர்ஸ்ட் லிங்கை போங்க. இந்த லென்த்தில் இந்த சைன்இன் ஆப்ஷனில் நீங்கள் எந்த நம்பரில் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணலாம். இல்லைனா ஒரு இமெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த இமெயில் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் அதை வச்சும் நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா, இது ரெண்டோட ஹெல்ப்லேயுமே நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா எனக்கு இங்கே சைன்இன் வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா மை கோர்ஸ். சரிங்களா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா மை கோர்ஸ் ஆப்பில் தான் மேம் இருக்குது, ஆப்லேயே இருக்குது, கூகுள்லேயே போகலாம். ஓகேவா, நான் உனக்கு டெய்லியுமே கூகுளில் வந்து தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, எதனால மேம் இப்போ ஜூம் வந்துட்டு ராஜ்குமார் எல்லா ஆப்புமே கூகுள் வழியாக சைன்இன் பண்ணியும் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. சரியா, ஈவன் ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், அண்ட் நம்ம ரெகுலராக நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணிங்கனாலும் சரி அது கூகுள் மூலியமாகவும் சைன்இன் பண்ணலாம். ஈவன் இன்ஸ்டாகிராம் கூட நீ இன்ஸ்டாகிராம் ஆப்பை யூஸ் பண்ணாமல் கூகுளில் போய் ஓப்பன் இன் வெப்பில் கூட யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சரியா, இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஸோ யூ கேன் அங்கே ஆப் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டைம் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும், திருப்பி நீ உள்ளே போக வேண்டாம், லாகின் கொடுத்து போக வேண்டாம். பட் நீங்கள் கூகுள் போனீங்கன்னா ஒவ்வொரு டைமும் லாகின் கொடுக்கணும். ஸ்டோரேஜ் கம்மி பண்ணுறேன்னா அப்படி இல்லை, இதில் என்னால் ஆப் டவுன்லோட் பண்ண முடியாது. தட்ஸ் வை. ஓகே, யா ஏய் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ரா பசங்களா, யூஸ் ஏ கம்ப்யூட்டர் நாலேஜ் இன் திஸ் ஏதாவது ஒரு மேனர்ஸில் யூஸ் பண்ணுங்களேன். ஆனால் உனக்கு டெய்லியுமே நீ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற. சரியா, நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறது மட்டும்தான், பட் யூ ஆர் யூஸிங் தி ஆப். ஓகேவா, நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, யூர் சாட்டிங், இவ்வளோ விஷயம் நீ பண்ணுறல, அப்போ உனக்கு ஆப் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். யாடா பசங்களா, ஸோ 1 year fee structure is 2299 பசங்களா. யூ கேன் பே திஸ் அண்ட் யூ கேன் ஹேவ் இட். ஹெட்டேக் வந்துருச்சா? ஓகே, bye everyone, have a very great night.